இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு சில வார்த்தைகளை தந்தார். ಈ ದಿವಸ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮಾರ್ಕ್ எழுதின சுவிசேஷ புஸ்தகம், ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕ 2ாம் அதிகாரத்துல 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ாம் வசனத்திலிருந்து 2ನೇ ವಚನದಿಂದ ಆರಂಭಿಸಿ 12ாம் வசனம் வரைக்கும் 12ನೇ ವಚನದವರೆಗೂ ವಾಸಿನೆ. ಆತನು ಅವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. ಅಷ್ಟರಲ್ಲಿ ಕೆಲವರು ಒಬ್ಬ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು 4 ಮಂದಿಯಿಂದ ಹೊರಿಸಿಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ತಂದರು. ಜನರು ಗುಂಪಾಗಿದ್ದರಿಂದ ಅವರು ಆತನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸೇರಲಾರದೆ ಆತನಿದ್ದ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ದ್ವಾರ ಮಾಡಿ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯು ಮಲಗಿದ್ದ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಇಳಿಸಿದರು. ಯೇಸು ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಗೆ, ಮಗನೇ, ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಆದರೆ ಶಾಸ್ತ್ರಿಗಳಲ್ಲಿ ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿದ್ದು, ಇವನು ಯಾಕೆ ಹೀಗೆ சாக்கு 5 சாக்கு. ஓகே, சரி, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடி அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ನಾವೆಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ತಂದೆ, உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧ ಕರದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. எங்களோடு நீர் பேசுகிற தெய்வம், ನಮ್ಮ ಸಂಗಡ ನೀ ಮಾತನಾಡುವಂತ ದೇವರು, சாமுவேலோடு பேசின தெய்வம், ಸಮುವೇಲನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ, மோசையோடு முகமுகமாய் பேசின தெய்வம், ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಮುಖಮುಖವಾಗಿ ಮಾತನಾಡಿದ, இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசின தெய்வம், ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ, எங்களோடு பேச ஆண்டவரே. ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ நீர் பேசினால் நீதி விளங்கும். ದೇವರೇ, ನೀ ಮಾತನಾಡುವಾಗ ನೀತಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. நீர் பேசினால் உண்மை விளங்கும் ஆண்டவரே. ಮಾತನಾಡುವಾಗ ಸತ್ಯವು ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. வார்த்தையினாலே எங்களை உற்சாகப்படுத்தும். ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹಪಡಿಸಿ. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நிலைநிறுத்தும் ஆண்டவரே. ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೆಲೆಗೊಳಿಸಿ எங்களை வழி நடத்தும் ஐயா. ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದೇವೆ. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, இந்த வாரம் வந்து ஒரு மிஷன் சண்டே அப்படின்னு ஒரு சொல்றது, மிஷன் சண்டே அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ಈ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಒಂದು மிஷன் சண்டே, ஊழியத்துக்குரிய ஞாயிறு, ಒಂದು ಒಂದು ಸೇವೆಯ ಒಂದು ಭಾನುವಾರ ಎಂದು ನಾವು ನೆನೆಸೋಣ. சரி, அதனால இன்னைக்கு நான் அப்படி உங்களுக்கு போதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ಈ ದಿವಸ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮಗೆ ಬೋಧಿಸಬೇಕೆಂದು ಇಷ್ಟಪಟ್ಟೆವು. கவனிங்க, இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ாம் அதிகாரத்துல இந்த பகுதியில ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எப்படி ஊழியம் செய்து ஆண்டவரிடத்துல ஜனங்களை சேர்த்தார்கள் அப்படி வசனம் இருக்கு. ಹೇಗೆ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಜನರನ್ನ ಸೇರಿಸಿದರು ಅನ್ನುವುದರ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சரியா, ரொம்ப அழகா போடப்பட்டிருக்குது. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நாமும் ஆண்டவருடைய ஊழியம் செய்யும் பொழுது, இல்ல ஆண்டவரிடத்துல ஜனங்களை வழி நடத்தும் பொழுது, இது போன்ற குணாதிசயங்கள் காரியங்கள் நம்மிடத்துல காணப்படும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நாம அழைத்து கொண்டு வருகிறவர்களை சுகமாக்குவார், ರಕ್ಷಿಪಾರ್. ಅಂದ್ರೆ ನಾವು ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಾಗ, ದೇವರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವಾಗ, ದೇವರ ಬಳಿಗೆ ಜನರನ್ನ ನಾವು ಕರೆದು ತಂದು ದೇವರಲ್ಲಿ ನಡೆಸುವಾಗ, ದೇವರ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನ, ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ ಅನ್ನೋದರ ಕುರಿತಾಗಿ ಇದರಲ್ಲಿ 5ாம் வசனம் வாசிக்கும் பொழுது, 5ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ, ಯೇಸು அவர்கள் விசுவாசத்தை கண்டு, ಯೇಸು ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ திமிர்வாதக்காரனை நோக்கி, ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಗೆ, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ಮಗನೇ, ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಎಂದು ಹೇಳಿದ. சில வசனம் வாசித்து கீழே வாசித்தீங்கன்னா, ಇನ್ನು ಕೆಲವು ವಾಕ್ಯ ಕೆಳಗಡೆ ನಾವು ಓದುವಾಗ 11ாம் வசனத்துல, 11ನೇ ವಚನದಲ್ಲಿ, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ಎದ್ದು ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗು ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. அவனுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பும் கிடைச்சது, ಅಂದ ಅವನಿಗೆ ಒಂದು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯು ದೊರಕಿತು. அதே நேரத்துல அவனுக்கு சுகத்தையும் கிடைச்சது. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯು ಕೂಡ ದೊರಕಿತು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அது எப்படின்னா,
அவனை அழைத்து வந்த அந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் கிரியை செய்தார். ಅದು ಹೇಗೆಂದರೆ ಅವನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ ಆ ಜನರ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ ದೇವರ ಕ್ರಿಯೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. கவனிங்க, ஆண்டவரிடத்துல வழி நடத்தக்கூடிய தேவ பிள்ளைகளை, அந்த ದೇವರ ಬಳಿಗೆ ಜನರನ್ನ ಮುನ್ನಡೆಸುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನ, அந்த வழிநடத்தக்கூடிய ஜனங்களை தேவ பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வைத்து அவர்கள் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ದೇವ ಮಕ್ಕಳ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ ದೇವರು ಅವರನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதான் சொல்லப்பட்டிருக்கு. ಅದೇ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்படின்னா அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவனை ரட்சித்தார். ಅವನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ ಆ ಜನರ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ ದೇವರ ಆರೋಗ್ಯನ ರಕ್ಷಿಸಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையாலே தேவனிடத்திலே ஊழியம் செய்கிற ஜனங்களே, உங்கள் விசுவாசத்தை கண்டு இந்த தேசத்தை ரட்சிக்க தேவன் பிரியமா இருக்கிறார். ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಜನರೇ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ ದೇಶವನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. வருவருடைய விசுவாசத்தை காட்டிலும், ಬರುವಂತ ಜನರ ನಂಬಿಕೆಗಿಂತಲೂ அழைத்து வரக்கூடிய உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவரை ரட்சிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ಕರೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ ಅವರನ್ನ ರಕ್ಷಿಸುವಂತೆ ದೇವರು ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ உங்களை கொண்டு, ನಿಮ್ಮನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು, நம்மை கொண்டு ನಮ್ಮನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು தேசத்தை ரட்சிக்க தேவன் வல்லவராக ದೇಶವನ್ನ இருக்கிறார். ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எங்க போய் ஊழியம் செஞ்சாலும், ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡಿದರೂ கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ண வல்லவராக, ದೇವರು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ಸನ್ಮಾನಿಸುತ್ತಾರೆ. அந்த ஜனங்களை ரட்சிப்பார், ಆ ಜನರನ್ನ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ, ஜனங்களை ಆ சுகமாக்குவார். ಜನರನ್ನ ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆகையினாலே தேவனுடைய ஊழியத்தை சோர்ந்து போகாமல் செய்யணும். அந்த ದೇವರ ಸೇವೆಯನ್ನ ನಾವು ಸೋತು ಹೋಗದಂತೆ ಮಾಡಬೇಕು. சரியா? இதுல ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்கலாம். ಇದರಲ್ಲಿ 4 ವಿಷಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ತೋರಿಸಿ ಮುಗಿಸೋಣ ಎಂದು ಬಯಸುತ್ತೇವೆ. இந்த மார்க் எப்படி இதை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, ಈ ಮಾರ್ಕನು ಇದನ್ನು ಹೇಗೆ ಆರಂಭಿಸುತ್ತಾರೆಂದರೆ, இந்த அத்தியாயத்தை எப்படி எழுதுறார் அப்படின்னா, ಈ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಹೇಗೆ ಬರೆಯುತ್ತಾರೆಂದರೆ, ஆண்டவராகிய தேவன் யோவான் மூலமாய் வழியை ஆயத்தம் பண்ணினார். ಕರ್ತನಾದ ದೇವರು ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಮೂಲಕವಾಗಿ ಮಾರ್ಗವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. யோவான் ஸ்நானகம் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிட்டு இருந்தான். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸುವಾಗ, மனந்திரும்பலை குறித்து பிரசங்கிட்டு இருந்தான். ಮಾನಸಾಂತರದ ಕುರಿತಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತಿರುವಾಗ, அவன் சிறைமனைக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே ಅವನು ಸೆರೆಮನೆಗೆ ಹೋದನು ಎಂದು ಕೇಳಲ್ಪಟ್ಟಾಗ இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸೇವೆಯನ್ನು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. கலிலேயா கடல் ஓரமா ஊழியம் செய்றார். ಗಲಿಲೆಯ ಸಮುದ್ರದ ತೀರದಲ್ಲಿ ನಡೆದು ಸೇವೆಯನ್ನು அவர் ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அப்படி ஊழியம் செய்யிட்டு போகும்போது ಅವರು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿ ಹೋಗುವಾಗ ஃபர்ஸ்ட் பேதுருவையும் அந்திரேயையும் பார்க்கிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ಪೇತ್ರನನ್ನ ಅಂದ್ರೇಯನನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. அவர்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறார். ಅವರನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೆಯುತ್ತಾರೆ. இரண்டாவது யாக்கோபையும் யோவானையும் பார்க்கிறார். ಎರಡನೆಯದಾಗಿ ಯಾಕೋಬನನ್ನ ಯೋಹಾನನನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அவர்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறார். ಅವರನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೆಯುತ್ತಾರೆ. அதுக்கப்புறம் ಅದಾದ ನಂತರ பேதுருடைய வீட்டுக்கு போறார். ಪೇತ್ರನ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பேதுருடைய வீட்டுல மாமிக்கு ஜுரம். ಪೇತ್ರನ ಮನೆಯಲ್ಲಿ ಪೇತ್ರನ ಅತ್ತೆಗೆ ಒಂದು ಜ್ವರ. ஆகையினாலே ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அந்த பேதுருடைய மாமியை சுகமாக்குகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪೇತ್ರನ ಅತ್ತೆಯನ್ನ ಮುಟ್ಟಿ ಆಕೆಯನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆமென். சுகமாக்கின பிறகு அவர் அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு போயிறாரு. ಅದಾದ ನಂತರ ಅವರು ಹಾಗೆ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ, அவர் போகும்பொழுது நிறைய வியாதி உள்ளவர்களை, பில்லி சுண்ணியத்துல அகப்பட்டிருக்கிறவங்களை, பிசாசு பிடிச்சவங்களை அவர் சுகமாக்குறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ರೋಗಗಳಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರನ್ನ, ಮಾಟ ಮಂತ್ರಗಳಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರನ್ನ ದೇವರು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತಾರೆ. இது வந்து ஜனங்க கேள்விப்படுறாங்க. ಇದನ್ನ ಜನರು ಕೇಳುತ್ತಾರೆ. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದರೆ ஜனங்களுக்கு விடுதலை, ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ, வியாதியிலிருந்து விடுதலை, ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை, ಸೈತಾನನ ಕಟ್ಟುಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ, ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ. நிறைய ஜனங்க வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ಅನೇಕ ಜನರು ಬಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஊழியம் செய்துட்டு ஆண்டவர் போன பிறகு, ಈ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೋದ ನಂತರ 2வது வசனத்துல அவர் சொல்றாரு, 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சில நாட்களுக்கு பின்பு, ಕೆಲವು ದಿವಸಗಳಾದ ನಂತರ அவர் மறுபடியும் ಆತನ ಪುನಃ கப்பர்நகமுக்கு வரார். ಕಪೆರ್ನೌಮ್ ಎಂದು ಹೇಳುವಂತ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. கலிலேய கடலோரமா ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி, ಗಲಿಲೆಯದ ಸಮುದ್ರ ತೀರದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ, ಕಪೆರ್ನೌಮಿನಲ್ಲಿ அந்த வீட்ல ஆண்டவர் பிரேயர் நடத்தினாரு. ಆ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಡೆಸಿದರು. நிறைய பேர் வந்து விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. ಅನೇಕ ಜನರು ಬಂದು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡರು. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ಆಗ ಅವರಿಗೆ ತಿಳಿಯಿತು, இயேசுதான் ரட்சகர், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ರಕ್ಷಕನು, இயேசுதான் விடுதலை தருகிறவர், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಾತನು, இயேசுதான் பிசாசிலிருந்து விடுதலை தந்து நம்மை சுகமா வைத்துக் கொள்கிறவர், ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಒಂದು ಸೈತಾನನ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಸ್ವಸ್ಥವಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳುವವರು, ಸೈತಾನನ ಓಡಿಸುವವರು, உயிரோடு எழுப்புகிறவர், ಜನರನ್ನ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುವವರು. அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. ಜನರು ಕೇಳಲ್ಪಟ್ಟಾಗ நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்காங்க. ಅನೇಕ ಜನರು ಅದರಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೂಡ ಹೊಂದಿಕೊಂಡರು. இப்ப போன இயேசு கிறிஸ்து ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಪುನಃ ಹೋದಾಗ திரும்ப அங்க வரார். ಕೆಲವು ದಿವಸಗಳಾದ ನಂತರ ಪುನಃ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. அந்த வசனம் வாசிப்போமா? முதலாம் வசனத்துல ಮೊದಲನೇ ವಚನ, சில நாட்களுக்கு பின்பு ಕೆಲವು ದಿನಗಳಾದ ಮೇಲೆ அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு
போனார். ಆತನು ಕಪೆರ್ನೌಮಿಗೆ ತಿರುಗಿ ಬಂದನು. அப்போ கப்பர்நகூம்ல அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, ಆ ಕಪೆರ್ನೌಮ್ ಎಂದು ಹೇಳುವಂತ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಜನರು ಕೇಳಲ್ಪಟ್ಟಾಗ நிறைய ஜனம் வந்துட்டாங்க. ಅನೇಕ ಜನರು ಬಂದರು. கவனிங்களேன், உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடி ಅನೇಕರು ಕೂಡಿ ಬಂದಾர்கள். ಮನೆಯ ಬಾಗಿಲಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾರದಷ್ಟು ಒಂದು ಹೆಚ್ಚಾದಂತ ಜನರಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದರು. எந்த இடத்துல? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ? முதல்ல ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் இல்லையா? ಮೊದಲು ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡಿದರಲ್ಲ, ವ್ಯಾಧಿகளை ಸುಗಮಾಕನ ವೇಡು, ವ್ಯಾಧಿಯನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದರಲ್ಲ, ಅನೇಕரை ஆண்டவர் பிசாசிலிருந்து விடுதலையாக்கினார். ಅನೇಕರನ್ನ ದೇವರು ಸೈತಾನನಿಂದ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದರು. இந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டார். ಈ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಪುನಃ ಬಂದರು. ಇದು ಜನங்க ಕೇಳಿಪಟ್ಟ ಈ உடனே ವಿಷಯವನ್ನ ಜನರು ಕೇಳುವಾಗ திரும்ப அவர்கிட்ட எல்லாம் வந்தாங்க. ಪುನಃ ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಬಂದರು. விடுதலைக்காக வந்தாங்க, ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಬಂದರು, இல்லையா? ரட்சிப்புக்காக வந்தாங்க, ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಬಂದರು, ஆசீர்வாதத்துக்காக வந்தாங்க. ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ಬಂದರು. அப்ப ಇவங்க எல்லாரும் கூடி இருக்கும் பொழுது ಇವರೆಲ್ಲರೂ ಸೇರಿರುವಾಗ ஒரு 4 ஜனங்கள் மாத்திரம், 4 ವ್ಯಕ್ತಿಗಳು சரியா, ஒரு திமிர்வாதக்காரனை, ಒಂದು ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನ, இல்லையா, பேரலைஸ், கை கால் விழுந்து போச்சு சொல்லுவாங்க இல்லையா, ಆ ಒಂದು ಕೈ ಕಾಲು ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கிட்டு வராங்க. 4 ಜನರು ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನ ಹೊತ್ತಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. வாசல் வழியே உள்ள வர முடியல. ಅವ್ರ ಬಾಗಿಲಿನೊಳಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஏன்னா நிறைய ஜனம் அங்க ஆண்டவருடைய கரத்தினால ஆசீர்வாதத்தை பெறதுக்கு, விடுதலை பெறுவதற்காக கர்த்தருடைய வசனத்தை கேட்டுட்டு உட்கார்ந்திருக்காங்க. ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಜನರು ಅಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುತ್ತಾ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? ಈ 4 ಮಂದಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಜನಕೂಟದ ನಿಮಿತ್ತ ಉள்ள போக முடியாது. ಅಲ್ಲಿ ಸೇರಿದ್ದ ಜನರ ಗುಂಪಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಒಳಗಡೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗದೆ, ಆದರೆ எப்படியாவது இந்த திமிர்வாத காரண ஆண்டவருடைய கரத்தினால விடுதலை பெறுவதற்கு செய்திரணும். ಹೇಗಾದರೂ ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವಂತೆ ಮಾಡಬೇಕು. ஏன்னா ஏசாமி விட்டா இந்த மனுஷனுக்கு விடுதலை கிடையாது. ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲದೆ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. ஏசாமி ஒருவர் தான் சுகம் தருகிறவர். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಬ್ಬನೇ ಸೌಖ್ಯವನ್ನ ಕೊಡುವಾತ. என்ன பண்ணாங்கன்னா, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, அந்த வீட்டு மேல இருக்கிற கூரையை பிரிச்சு அந்த கூரை சந்து வழியா அவனுக்கு ಅನುப்புறாங்க. ಆ ಮನೆಯ ಮೇಲಿದ್ದಂತ ಒಂದು ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿ ಆ ಮೇಲ್ಚಾವಣಿಯ ಒಳಗಿನಿಂದ ಆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಇಳಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஒரு பெரிய ஆச்சரியம். ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ. இதுவரைக்கும் பிரேயர் மீட்டிங் போனவங்க யாரும் இந்த மாதிரி கூரையை பிரிச்சு உள்ள இறங்குனது கிடையாது. ಇದುವರೆಗೂ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟಗಳಿಗೆ ಹೋಗಿದ್ದ ಯಾರು ಕೂಡ ಒಂದು ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನ ತೆಗೆದು ಜನರನ್ನ ಒಳಗಡೆ ಇಳಿಸಿಲ್ಲ. கரெக்டா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಇದನ್ನ ನೀವು ಕೇಳಿದ್ದೀರಾ? அப்போ அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? ಆಗ ಆ ಒಂದು 4 ಮಂದಿ ಏನು ಯೋಚಿಸಿರುತ್ತಾರೆ? ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಾல மட்டும்தான் எனக்கு விடுதலை. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಿಂದಲೇ ಆ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬಿಡುಗಡೆ. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ, அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. இல்ல இந்த கூட்டம் இன்னைக்கு போட்டோம், நாளைக்கு பாத்துக்கிடலாம்னு யோசிக்கல. ಅವ್ರು ಈ ಒಂದು ಗುಂಪು, ಈ ಜನರ ಗುಂಪು ಇವತ್ತು ಹೋಗ್ಲಿ, ನಾಳೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಅವ್ರು ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. இப்ப நாளைக்கு பாத்துக்கிடலாம் என்ன பண்ணிருப்பாங்க? ಅವರು ನಾಳೆಗೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಏನ್ ಮಾಡಿರಬಹುದು? நாளைக்கு அவனை திரும்ப கூட்டு வரலாம் நினைச்சா கண்டிப்பா திரும்பி போயிருப்பாங்க. ನಾಳೆ ಅವನನ್ನ ಪುನಃ ನಾವು ಕರೆದುಕೊಂಡು ಬರೋಣ ಎಂದು ನೆನೆಸಿದರೆ ನಾಳೆ ಕರೆದುಕೊಂಡು ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. அவங்க அப்படி யோசிக்கல. ಆದ್ರೆ ಆ ಜನರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. இன்னைக்கு அவனுக்கு விடுதலை வேணும். ಈ ದಿವಸವೇ ಅವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. இன்னைக்கு விடுதலை வேணும். ಈ ದಿವಸವೇ ಅವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು. யோசிக்கிறான். ಅದಕ್ಕೆ ಏನು ದಾರಿ ಎಂದು ಯೋಚಿಸುತ್ತಾರೆ. அப்ப அவன் யோசிச்சான், ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಯೋಚಿಸುವಾಗ கூரையை பிரிச்சு நேரா நடுவுல ಅದಕ್ಕೆ இறங்கி ಒಂದೇ ಒಂದು ದಾರಿ, ಆ ಒಂದು ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ತೆಗೆದು ಅಲ್ಲಿಂದ ಅವನನ್ನು ಇಳಿಸಬೇಕು. கவனிங்களா, அந்த 4ஆம் வசனம் போட்டுருக்கு பாருங்களேன். 4ನೇ ವಚನವನ್ನು ಓದೋಣ. கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், ಜನರು ಗುಂಪಾಗಿದ್ದರಿಂದ ಅವರು ಆತನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸೇರಲಾರದೆ, அவர் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி, அப்படின்னா ஓபன் பண்ணி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை ಇರಕಿನಾர்கள். ಆತನಿದ್ದ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ದ್ವಾರ ಮಾಡಿ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯು ಮಲಗಿದ್ದ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಇಳಿಸಿದರು. ஏசாமிக்கு ஆச்சரியமாயிருச்சு. ಇದನ್ನು ನೋಡುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கல. ಈ ರೀತಿಯಾದಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾನು ನೋಡಲಿಲ್ಲ. ಕೈ ಕೊಟ್ಟು சொல்லுங்க பார்க்கலாம். ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, விசுவாசம் உள்ளவனாயிரு, ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. ஏசாமி உண்மையிலே வந்திருக்கிறா வச்சுங்களேன், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಜವಾಗಿಯೂ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂದು ನೆನೆಸಿರಿ. நம்ம எல்லாம் பிரேயருக்கு போறோம், ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ಜಾಸ್ತಿ இருக்குது, ಅಲ್ಲಿ ಜನರ ಗುಂಪು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? ನಮ್ಮ ಜನರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? என்ன சொல்லுவாங்க? ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நாளைக்கு பாத்துக்கலாம், ನಾವು ನಾಳೆ ನೋಡೋಣ. நாளைக்கு போறாங்க, ನಾಳೆ ಹೋಗುತ್ತಾರೆ. நாளைக்கும் கூட்டம் இருக்குது, ನಾಳೆಯೂ ಗುಂಪಿದೆ. அப்ப என்ன சொல்லுவாங்க? ಹಾಗೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? நாளை கழிச்சு பாத்துக்கலாம், ನಾಡಿದ್ದು ನೋಡೋಣ. நம்மள மாதிரி சோம்பேறி யாருமே இருக்க மாட்டாங்க. ನಮ್ಮ ರೀತಿಯಾಗಿ ಸೋಮಾರಿಗಳು ಯಾರು ಇಲ್ಲ. அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். ಆದ್ರಿಂದಲೇ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದೇವೆ. ஆனா பாருங்களேன், எப்படியாவது இன்னைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். ಆದ್ರೆ ಹೇಗಾದ್ರೂ ಈ ದಿವಸ ದೇವರ ಕೈಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த வீடு யார் வீடோ,
ಆ ಮನೆ ಯಾರ ಮನೆಯೋ அவன் கூரை பிரிக்கும் போது அவங்க திட்டிருப்பானா தெரியல. ಆ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಅವ್ರು ತೆಗೆಯುವಾಗ ಮನೆಯವರು ಬೈದುಕೊಂಡಿರಬಹುದು. கரெக்ட் தானே? ಸರಿನಾ? பேசியிருப்பாங்களா? இப்ப யாராவது நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வீட்டு ஓனர்லாம் செய்வாரு. ஆமா, பிரேயர் வேணா மீட்டிங் வேணா அனுப்பி விட்டுருவாரு. ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಾಗ ಮನೆಯ ಓನರ್ ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಬೇಡ ಏನು ಬೇಡ ಅಂತ ಕಳುಹಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ಜನங்கள் இயேசுவை விரும்பினாங்க. ಆದ್ರೆ ಆ ಜನರು ಯೇಸುವನ್ನ ಬಯಸಿದರು, விரும்பினாங்க, ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಬಯಸಿದರು, விரும்பினாங்க, ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ಬಯಸಿದರು, ஆசீர்வாதத்தை விரும்பினாங்க. ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಬಯಸಿದರು. தேவன் ஒருவர் தான் நம்மை விடுவிக்கிறவர். ದೇವರೊಬ್ಬನೇ ನಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, ಅವರ ನಂಬಿಕೆ ಹೇಗಿತ್ತೆಂದರೆ இன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளன்ற வைராக்கியத்தோடு ಈ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಅದ್ಭುತವನ್ನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ವೈರಾಗ್ಯದಿಂದ ஒரு காரியத்தை செஞ்சாங்க. ಯಾರು ಮಾಡದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದರು. துணிவான காரியத்தை செஞ்சாங்க. ಅವರು ಒಂದು ಯಾರು ಯೋಚಿಸಲಾಗದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದರು. தைரியமான துணிவான காரியம் ಒಂದು ಧೈರ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿದರು. இந்த 4 பேரை சேர்ந்து அவனை மேல தூக்கணும், கூரை மேல தூக்கணும்னா கஷ்டம் தான். ಈ 4 ವ್ಯಕ್ತಿಗಳು ಅವನನ್ನ ಒಂದು ಮಲಗಿದ್ದ ಒಂದು ಹಾಸಿಗೆನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತಬೇಕೆಂದ್ರೆ ಕಷ್ಟ. கரெக்டா? கஷ்டம் தானே? ಕಷ್ಟ ತಾನೆ. அதுக்கப்புறம் அவன் அந்த கூரையை பிரிக்கிறது கஷ்டம் தான். ಅದಾದ ನಂತರ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನ ತೆಗೆದು ಹಾಕುವಂತದ್ದು ಕಷ್ಟ. இப்ப ஒருத்த படுத்திருக்கிறவனை பிரிக்கணும்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது 6 feet ஆவது என்ன செய்யணும்? ஓபன் பண்ணணும். ಆ ಒಂದು ಮಲಗಿರುವವನನ್ನ ಅದರೊಳಗೆ ಇಳಿಸಬೇಕಾದ್ರೆ ಒಂದು 6 ಅಡಿ ಆದ್ರೂ ಅವ್ರು ತೆಗೆಯಬೇಕು. கரெக்டா? ಸರಿನಾ? அந்த நாட்கள் கண்டிப்பா 6 அடி மேல இருந்திருப்பாங்க. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು 6 ಅಡಿ ವ್ಯಕ್ತಿಗಳು ಇರಬಹುದು. அப்ப இவ்வளோ பிரயாசப்பட்டு ಇಷ್ಟು ಪ್ರಯಾಸಪಟ್ಟು அவனை இயேசு கிறிஸ்து இருந்த இயேசு சாமி இருந்த இடத்துல அவனை இறக்கும் பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಾಸಿಗೆಯನ್ನು ಇಳಿಸುವಾಗ ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த வியாதி உள்ளவன் ஆண்டவர் பார்க்கல. ಆ ವ್ಯಾಧಿ ಉಳ್ಳವನನ್ನ ದೇವರು ನೋಡಲಿಲ್ಲ. அந்த திமிர்வாதக்காரன் ஆண்டவர் பார்க்கல. ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಲಿಲ್ಲ. அவனுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு அவர் பார்க்கல. ಅವನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ನೋಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் பார்த்த அந்த 4 பேரை மட்டும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿದ ಆ 4 ಮಂದಿಯನ್ನ. இவங்க பிரயாசத்தை நம்ம கனம் பண்ணணும். ಈ 4 ಮಂದಿಯ ಪ್ರಯಾಸವನ್ನ ನಾನು இவங்க பிரயாசத்தை நம்ம கனம் பண்ணணும். ಈ 4 ಮಂದಿಯ ಒಂದು ಪ್ರಯಾಸವನ್ನ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು சொல்றாரு. ಅಂದಲೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவங்க விசுவாசத்தை பார்த்து ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ உடனே அவனுக்கு சுகத்தையும் ரட்சிப்பையும் தந்தார். ತಕ್ಷಣವೇ ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಕೊಟ್ಟರು. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಅರ್ಪಿಸೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுடைய என்னுடைய பிரயாசம் தேவன் நம்மை கனப்படுத்தும்படி ಜನங்களுக்கு ರಕ್ಷಿಪೆ ತರುವಾರ್. ನಿಮ್ಮ ನಮ್ಮ ಪ್ರಯಾಸವು ದೇವರ ಜನರನ್ನ ರಕ್ಷಿಸುವಂತೆ ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஏன் ஜனங்க ரட்சிக்கப்படல? ಜನರು ಯಾಕೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ? ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿಲ್ಲ. வரவ விசுவாசிக்கிறனா இல்லையோ, நம்ம விசுவாசிக்கிறதே இல்லையா? ಬರುವಂತ ಜನರು ನಂಬುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ ನಾವು ನಂಬುವುದಿಲ್ಲ. நம்ம அப்படி கூட்டு வரோம், ஏசாமி நீ ரட்சிப்பாரோ ನೀ ಸುಗಮಾಕೋರೋ ತಿರ್ಲನ್ನ ಕೂಟು ವரும். ನಾವು ಹೇಗೆ ಜನರನ್ನ ಕರೆತರುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ದೇವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, ಈ ದಿವಸ ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಅಪನಂಬಿಕೆಯಿಂದ ಕರೆತರುತ್ತೇವೆ. இந்த ಜನங்களுக்கு ನಂಬಿಕೆ இருந்துச்சு. ಆದ್ರೆ ಈ ಜನರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. உள்ள போக முடியல, ಒಳಗಡೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ, பார்க்க முடியாது, ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನೋಡುವುದಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. ಪ್ರಯಾಸಪಟ್ಟಾங்க. ಆದ್ರೆ ಅವರು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. ಕರ್ತರ್ அதை கனம் பண்ணி ಅವனை விடுதலையாக்கினார். ದೇವರು ಅವರನ್ನ ಸನ್ಮಾನಿಸಿ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಉಂಗ ಪ್ರಯಾಸ ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸವು ದೇಶத்தை ರಕ್ಷಿಕ, ಈ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ಪ್ರಯಾಸ ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸ ಕುಟುಂಬத்தை ರಕ್ಷಿಕ, ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ಕುಟುಂಬத்தை ರಕ್ಷಿಕ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗೆ ಉಂಗ ಪ್ರಯಾಸ ಅವಶ್ಯ. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸ ಅವಶ್ಯ. இந்த நம்முடைய ஏரியா ரட்சிப்புக்கு உங்க பிரயாச அவசியம். ನಿಮ್ಮ ಏರಿಯಾದ ರಕ್ಷಣೆಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸವು ಅವಶ್ಯ. ಕರ್ತರ್ ಉங்களை கனம் பண்ணி, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. உங்களை கனம் பண்ணி ನಿಮ್ಮನ್ನ ಸನ್ಮಾನಿಸಿ ಏರಿಯಾவை ಆಂಡவர் ನಿಮ್ಮ ರಕ್ಷಿப்பார். ಏರಿಯಾವನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையாலதான் இன்னைக்கு அந்த மிஷன் சண்டே சொல்லி பேசணும்னு நினைச்சேன். ಅಂದ್ರೆ ಈ ದಿವಸ ಒಂದು ಕರ್ತನ ಒಂದು ಸೇವೆಯ ಭಾನುವಾರದ ಎಂದು ನೆನೆಸಿ ನಿಮಗೆ ಬೋಧಿಸೋಣ இன்னைக்கு ನೆನೆಸಿದ್ದೇವೆ. தலைப்பு வந்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு. ಅಂದ್ರೆ ಈ ದಿವಸದ ಒಂದು ಸಂದೇಶದ ಶೀರ್ಷಿಕೆ ಏನೆಂದರೆ ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. Seeing their faith. ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. இப்ப எப்படி சொல்றேன்னா, உங்கள் விசுவாசத்தை கண்டு. ಈಗ ಹೇಳುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. நீங்க கூட்டு வர ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க, ನೀವು ಕರೆತರುವಂತ ಜನರನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் விசுவாசத்தை கண்டு ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்க ನಿಮ್ಮ வல்லவர். ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரியா? அப்போ God seeing your faith. ದೇವರು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡುವ ಆತನು.
ஓகே, 4 காரியம் மாத்த சொல்ல போறேன். 4 ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. ஆண்டவர் ஆச்சரியப்பட்ட காரியம், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಂತ ವಿಷಯ, அவருடைய விசுவாசத்தை கண்டு. ಆ ಜನರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ அவங்க செய்த அந்த பிரயாசத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ಈ 4 விவரமா சொல்லி முடிக்க போறேன். ಈ 4 ಮಂದಿ ಮಾಡಿದ ಪ್ರಯಾಸವನ್ನ ಸ್ವಲ್ಪ ವಿವರವಾಗಿ ತಿಳಿಸಿ ನಾವು ಈ ಸಂದೇಶವನ್ನು ನೋಡಿ ಮುಗಿಸೋಣ. ಮೊದಲನೆಯದಾಗಿ, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ಜನங்கள் ಕೇಳ್ವಿಪಟ್ಟಾர்கள். ಕೆಲವು ದಿನಗಳಾದ ಮೇಲೆ ಆತನು ಕಪೆರ್ನೌಮಿಗೆ ತಿರುಗಿ ಬಂದನು. ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆಂಬ ವರ್ತಮಾನವು ಹಬ್ಬಿದಾಗ ಕರೆಕ್ಟಾ? அவர் வந்திருக்கிறார் என்று ಕೇಳ್ವಿಪಟ್ಟು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಆ ಒಂದು ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂದು ಜನರು ಕೇಳಿ. இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் ಯೇಸು ಸ್ವಾಮಿ வந்துட்டாருன்னு? ಈಗ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ? எத்தனை பேருக்கு தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತು? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಗೊತ್ತು. எப்ப வந்தாரு? ಯಾವಾಗ ಬಂದರು? 2024 வருஷத்துக்கு முன்னாடி, 2024 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ. அவர் சுகம் தருகிறவர், அவர் தெய்வம், அவர் ரட்சகர் அப்படி நமக்கு தெரியும். ಆತನು ದೇವರು, ಆತನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುವ ಆತನು, ಆತನೇ ರಕ್ಷಕನು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಮಗೆ ಗೊತ್ತು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ பரிசுத்த ஆவியானவராய் அவர் இங்க இருக்கிறார். ಪವಿತ್ರ ಆತ್ಮನಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. இருக்காரா? பூமியில இருக்காரா இல்லையா? ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದಾರಾ ಇಲ್ಲವಾ? அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2-3 பேர் எங்கே கூடுகிறோமோ அங்க அவர் இருக்கிறார். 2-3 ಮಂದಿ ಎಲ್ಲಿ ಸೇರುತ್ತಾರೋ ಅಲ್ಲಿದ್ದೇನೆ. அப்போ சபையில ஆண்டவர் இருக்கிறார், ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ, ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் இருக்கிறார், ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರೆ. அப்போ இவங்க கேள்விப்பட்டாங்க, ಇದನ್ನ ಅವರು ಕೇಳಿದರು. திரும்ப அவர் வந்திருக்காரு, ಪುನಃ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ, அவர் வீட்ல இருக்கிறாருன்னு ಕೇಳಿಪಟ್ಟಾங்க, ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವರು ಕೇಳಿದರು. அப்ப கேள்விப்பட்ட உடனே ಅವ್ರು ಕೇಳಿದಾಗ அப்ப அவங்க என்ன தீர்மானம் பண்றாங்க? ಅವ್ರು ಏನಂತ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ? விடுதலையாக்கப்படுவதற்காக ஜனங்களை இயேசுவின் இடத்துல கூட்டி வர ಜನರು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಜನರನ್ನ ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಕರೆತರುವಂತೆ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ಜನರು ಅದನ್ನ ಕೇಳುವಾಗ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ அந்த ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. 4 பேர் மட்டும் ನೆನಪಿல வச்சுக்கிடுங்க. ಆ 4 ಮಂದಿಯನ್ನ ನೆನಪಿನಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அவர் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே ஜனங்க அவங்க அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? இன்னொருத்தரை கூட்டு போய் அவனுக்கு சுகம் தரணும்னு சொல்லிட்டு ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. 4 ಮಂದಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತ ಸುದ್ದಿ ಕೇಳಿದ ನಂತರ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವನಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನ ಒದಗಿಸಿ ಕೊಡಬೇಕೆಂದು ಯೋಚಿಸಿದರು. அப்ப கேள்விப்பட்டது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, அந்த ಕೇಳಲ್ಪಟ್ಟರು ಅನ್ನುವಂತ ಮಾತಿಗೆ ಅರ್ಥವೇನೆಂದರೆ, தேவனை அறிந்தவர்கள், ಕರ್ತನನ್ನ ತಿಳಿದವರು, ரட்சிக்கப்பட்டவங்க, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು, இயேசுவை சொந்த ரட்சகராய் ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ತಮ್ಮ ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ தேவ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡವರು, பிள்ளைகளாக ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವವರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க உடனே என்ன செய்யணுமா? ಅವ್ರ ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡಬೇಕು? அநேகரை ஆண்டவரிடத்துல கூட்டிட்டு வரக்கூடிய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண, ಅನೇಕರನ್ನ ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆತರುವಂತ ಸೇವೆಯನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. ஆண்டவரை அறிந்தவர்களால சும்மா இருக்க முடியாது. ಕಾರಣ ದೇವರನ್ನ ಅರಿತವರಿಂದ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? உண்மையிலே அறிந்தவங்க, ஆண்டவருடைய அந்த அற்புதத்தை ருசி பார்த்தவங்க, ஆண்டவருடைய வல்லமை ருசி பார்த்தவங்களால சும்மா இருக்க முடியாது. ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನ, ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡಿದವರಿಂದ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கரெக்ட்டா? ஏன் சும்மா இருக்க முடியாது? ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஒருவரே உலக ரட்சகர், ಆತನೊಬ್ಬನೇ ಲೋಕದ ರಕ್ಷಕರು, விடுதலை தருகிறவர், ಆತನೊಬ್ಬನೇ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ, ಆತನೇ ದೇವರು. அறிந்தவர்கள், ಇದನ್ನ ತಿಳಿದವರು, ருசி பார்த்தவங்க ಇದನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡಿದವರು சும்மா இருக்க முடியாது. ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசுவை குறித்து சொல்லுவாங்க, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, விடுதலை குறித்து சொல்லுவாங்க, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இன்னொருக்கு நன்மை செய்ய முடியும் அவங்களுக்கு அறிவிப்பாங்க, ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವಂತೆ ಅದನ್ನ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. சொல்லுது. ಆ ರೀತಿಯಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அடக்கி வைக்க முடியாதா? ಅವರಿಂದ ಅದನ್ನ ಅಡಗಿಸಿಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நிறைய பேர் எனக்கு சாட்சி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ಅನೇಕ ಜನರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. உள்ளத்துல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவார். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. சில பேர் ஆரம்பத்துல அப்படி இருந்திருப்பாங்க. ಕೆಲವರು ಆರಂಭದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಉடನೆ அந்த ಉತ್ಸಾಹ இருந்திருக்கும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಾಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ, ಆ ಒಂದು ವೈರಾಗ್ಯವಿರುತ್ತದೆ. ஆனா இதுக்கு என்ன புரியுதுன்னா, போ 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 அப்படி என்ன செய்யுது? ಆದ್ರೆ ದಿವಸಗಳು ಕಳೆಯುತ್ತಿರುವಾಗ ಅದು ಏನಾಗುತ್ತೆ? ಯೇಸುಸ್ವಾಮಿ வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டாலும், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದರು ಎಂದು ಕೇಳಲ್ಪಟ್ಟರು, ಅದ ಕುರಿತು என்ன இல்ல, ಅದರ ಕುರಿತಾಗಿ ಏನಿಲ್ಲ, ಉಣರ್ವಿಲ್ಲ, ಅದರ ಕುರಿತಾದ ಒಂದು ಸ್ಪರ್ಶತೆ ಇಲ್ಲ. ஆனா நம்ம திரும்ப எழும்பணும். ಆದ್ರೆ ನಾವು ಪುನಃ ಎದ್ದೇಳಬೇಕು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸುಸ್ವಾಮಿ இடத்துல விடுதலை உண்டு. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. முதலாவது உங்க குடும்பத்துக்கு விடுதலை உண்டு. ಮೊದಲನೆಯದಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬಿಡುಗಡೆ உங்க ಉಂಟು. சொந்தக்காரರಿಗೆ விடுதலை ಉಂಟು. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. இல்லையா? உங்க ஜனத்துக்கு விடுதலை உண்டு. ನಿಮ್ಮ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ಯೇಸುಸ್ವಾಮಿ ಪಿಶಾಚை ವಿರಟ್ಟುವಾರ್. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸೈತಾನನನ್ನು ಓಡಿಸುತ್ತಾರೆ. ಶೂನ್ಯತೆ ಅழிப்பார். ಆತನ ಮಾಟ ಮಂತ್ರಗಳನ್ನ ಮುರಿದು ವ್ಯಾಧಿயை ಸುಗಮಾಕುವಾರ್. ವ್ಯಾಧಿಯನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತಾರೆ. ಪಾಪத்திலிருந்து ಜನங்களை
ரட்சிப்பார். ಪಾಪದಿಂದ ಜನರನ್ನ அவர் ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. ஒருவரே வானத்தை பூமியை படைத்த தெய்வம். ಆತನೊಬ್ಬನೇ ಆಕಾಶವನ್ನ ಭೂಮಿಯನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ இதை ருசி ದೇವರು. பார்த்தவங்க தான் கேள்விப்பட்டவங்க. ಇದನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡಿದವರೇ ಅದನ್ನ தேவ ಕೇಳಲ್ಪಟ್ಟವರು, பிள்ளைகள். ದೇವರ ಮಕ್ಕಳು. அவங்களால சும்மா இருக்க முடியாது. ಅವರಿಂದ ಸುಮ್ಮನೆ ಇರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒருத்தருக்காவது அவங்க சுவிசேஷம் சொல்லிடுவாங்க. ಅವರಿಗೆ ಒಬ್ಬರಿಗಾದರೂ ದೇವರ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா பிசாசுடைய தந்திரம், ಆದ್ರೆ ಸೈತಾನನ ತಂತ್ರ, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாய் கட்டப்பட்டிருக்கு. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವ ಜನರ ಬಾಯಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? விசுவாசி அவிசுவாசியை பார்த்தா வாய் திறந்து ஏசாமின்னு சொல்லவே முடியல. ನಂಬಿಗಸ್ತರು ಅಪನಂಬಿಗಸ್ತರನ್ನು ನೋಡುವಾಗ ಬಾಯಿ ತೆರೆದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? பிசாசுடைய தந்திரம், ಸೈತಾನನ ತಂತ್ರ. இந்த 4 பேர் எப்படி இருந்தாங்க? ಆದ್ರೆ 4 ವ್ಯಕ್ತಿ ಹೇಗಿದ್ದರು? கேள்விப்பட்ட உடனே ಅದನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. ಒಂದು ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. நாமும் கேள்விப்பட்டு எத்தனையோ வருஷம், ನಾವು ಅದನ್ನು ಕೇಳಿ ಎಷ್ಟೋ ವರ್ಷವಾಯಿತು. கேள்விப்பட்டா ஏசாமி ஏற்றுக்கொண்டு ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಸ್ವೀಕರಿಸಿ, இயேசுவை அறிந்து, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಅರಿತು, ரட்சிக்கப்பட்டு, ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು, விடுதலை அனுபவித்து, ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿ, ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி ஆராதித்து ஆண்டவரை சந்தோஷப்பட்டுள்ள இருக்கிறோம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಆರಾಧಿಸಿ ಸಂತೋಷ ಪಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனா ಆದರೆ நம்ம வாய் இன்னொருத்தருக்கு நன்மை செய்வது அப்படின்னா, இன்னொருத்தருக்கு ஏசாமி குறித்து சொல்வதற்கு, இன்னொருத்தரை ஏசாமி கூடத்துல வழி நடத்துவதற்கு இந்த நாட்களிலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ನಮ್ಮ ಬಾಯಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಂತೆ, ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ತರುವಂತೆ ನಮ್ಮ ಬಾಯಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ಎಷ್ಟು ಜನ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? இந்த நாட்களில நாம் எழுமணும் ಈ ಪ್ರಿಯ. ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾವು ಎದ್ದೇಳಬೇಕು. இது கர்த்தர் நம்மை நம்புகிற நாட்கள். ಇದು ದೇವರ ನಮ್ಮನ್ನ ನಂಬುವಂತ ದಿವಸಗಳು. ஆண்டவரை குறித்து உங்களுக்கு தான் தெரியும். ದೇವರ ಕುರಿತಾಗಿ ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು, அந்நிய ஜனங்களுக்கு தெரியாது. ಅನ್ಯ ಜನರಿಗೆ ತಿಳಿದಿಲ್ಲ. அவங்க கண்டதெல்லாம் சாமின்னு ஓடிட்டு ಅವ್ರು இருக்காங்க. ನೋಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ದೇವರಿಂದ ನಂಬಿ ಓಡುತ್ತಾರೆ. கரெக்டா? ಸರಿನಾ? அவங்க கண்டதெல்லாம் சாமின்னு ஓடிட்டு இருக்காங்க. ಅವ್ರನ್ನ ನೋಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ ದೇವರಿಂದ ನಂಬಿ ಓಡುತ್ತಾರೆ. அவங்க சொல்லி தப்பு இல்ல. ಅವ್ರನ್ನ ಹೇಳಿ ஏன்னா ತಪ್ಪಿಲ್ಲ. அவங்களுக்கு விடுதலை வேணும், ಕಾರಣ ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಬೇಕು, ஆசீர்வாதம் வேணும், ಆಶೀರ್ವಾದ அவங்க ಬೇಕು, நல்லா இருக்கணும், ಅವ್ರು அவங்க ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, சந்தோஷமா ಅವ್ರು இருக்கணும். ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. மனுஷன் யார் யார் என்ன சொல்றாங்க எல்லா இடத்துக்கும் போறாங்க. ಅದು ಮನುಷ್ಯರು ಯಾವೆಲ್ಲ ಸ್ಥಳವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆಲ್ಲ ಓಡುತ್ತಾರೆ. பாத்துருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? கடன் வாங்கிட்டு போறாங்க. ಅವ್ರ ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ இயேசு கிறிஸ்து இலவசமாய் விடுதலையும் ரட்சிப்பையும் தருகிறார்னு உங்களுக்கு தெரியும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉಚಿತವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡುತ್ತಾನೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು, எனக்கு மட்டும்தான் தெரியும். ನಮಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. இயேசு சுவாமி இலவசமாய் விடுதலை தருகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉಚಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡುವ, ரட்சிக்கிறார். ರಕ್ಷಿಸುವಾತನು, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆசீர்வதிக்கிறார், ಆಶೀರ್ವದಿಸುವಾತನು, உயர்த்துகிறார். ನಮ್ಮನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತುವಾತನು ஆண்டவர் ದೇವರು. உங்களுக்கு எனக்கு தெரியும். ನಿಮಗೂ ನಮಗೂ ಗೊತ್ತು. அப்ப நாம சும்மா இருக்க கூடாது. ನಾವು ಸುಮ್ಮನಿರಬಾರದು. நம்ம கேள்விப்பட்டுட்டோம், ನಾವು ಅದನ್ನ ಕೇಳಿದ್ದೇವೆ, ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், ದೇವರ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ, மாறி இருக்கிறோம், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ, பார்த்துட்டோம். ದೇವರನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡಿದ್ದೇವೆ. நம்முடைய கால் நிற்க கூடாது, ನಮ್ಮ ಕಾಲುಗಳು ನಿಲ್ಲಬಾರದು, வாய் மௌனமா இருக்க ನಮ್ಮ கூடாது. ಬಾಯಿ ಮೌನವಾಗಿರಬಾರದು. ஏன்? ಯಾಕೆ? உங்கள் விசுவாசத்தை கண்டு நீங்க கூட்டிட்டு வர, நீங்க சொல்கிற ஜனங்களை ரட்சிக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். ನಿಮ್ಮ அல்லேலூயா. ನಂಬಿಕೆಯನ್ನ ಕಂಡು ನೀವು ಕರೆತರುವಂತ ಜನರನ್ನ ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ದೇವರ கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்கள் விசுவாசத்தை கண்டு, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ, உங்கள் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் எல்லா ஜனங்களை ரட்சிக்கார், வல்லவரா இருக்கிறார். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಜನರು ದೇವರ ಜನರನ್ನ ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஆகையால முதலாவது நீங்க கேள்விப்பட்ட பிறகு மௌனமா இருக்க கூடாது. ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ಅದನ್ನ ಕೇಳುವಾಗ ಮೌನವಾಗಿರಬೇಡಿ. அவங்க கேள்விப்பட்டாங்க, ಅವರು ಅದನ್ನ ಕೇಳಿದರು. அடுத்தது அவங்க பிரயாசப்பட ஸ்டார்ட் ಅದಾದ ನಂತರ ಅವರು ಪ್ರಯಾಸ ಪಡುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. முதலாவது ಮೊದಲನೆಯದಾಗಿ கேள்விப்பட்ட தேவ ஜனங்கள், ಅದರ ಕುರಿತಾಗಿ ಕೇಳಿದ ದೇವ ಜನರು, கேளுன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜನರು, இயேசுவை அறிந்த ஜனங்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಅರಿತ ಜನರು. நீங்க காலேஜுக்கு போலாம், ನೀವು ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗಬಹುದು, வேலை ஸ்தலத்துக்கு போலாம், ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು, எங்க போனாலும் ನೀವು ಎಲ್ಲಿ ಹೋದರು நீங்கள் இயேசுவை அறிந்த ஜனங்கள், ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿದಿರುವಂತ ருசி ಜನರು, பார்த்த ஜனங்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ರುಚಿಸಿ ನೋಡಿರುವಂತ அவர் ಜನರು. நல்லவர் என்று உங்களுக்கு தெரியும், ಆತನು ಒಳ್ಳೆಯವನು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಿಮಗೆ விடுதலையாக்குவார்னு ಗೊತ್ತು. உங்களுக்கு தெரியும். ಆತನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಾತನು ಅನ್ನುವಂಥದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು. நீங்க அறிவிக்கணும். ನೀವು ಅದನ್ನ ಪ್ರಕಟಿಸಬೇಕು. ஏசாமி குறித்து சொல்லணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಬೇಕು. கேட்கிறவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கல, ಕೇಳುವಂತವನ ನಂಬಿಕೆಯನ್ನ ದೇವರು ನೋಡಲಿಲ್ಲ, சொல்ற உங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கல. ಕೇಳುವಂತವರನ್ನ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை ரட்சித்தார். ಕರೆತಂದ ಜನರ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು ಅವರು ಸ್ವಸ್ಥಪಡಿಸಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க விசுவாசத்தை கண்டு ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ನೋಡಿ நீங்க சொல்ற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ಹೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು நான் ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. கேக்குறேன், எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ಅದು ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ? ரலிலே சொல்லுவோமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ரலிலே சத்தமா சொல்லுவோமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ.
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன். ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, மௌனமா இருக்காதீங்க. ನೀವು ಮೌನವಾಗಿರಬೇಡಿರಿ. வாயை திறந்து ஏசாமி குறித்து ನೀವು பேசுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿರಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரியா? பக்கத்துல இருக்கவங்க சொன்னா கொஞ்சம் ಜಾಸ್ತಿ காது கேட்கும். ಪಕ್ಕದವರು ಹೇಳುವಾಗ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ಕಿವಿಗೆ ಕೇಳಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவதாக ಎರಡನೆಯದಾಗಿ அவங்க கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க? ಅವರು ಅದನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡಿದರು? சுமந்து கொண்டு வந்தாங்க. வாசிப்போமா? இரண்டாவது வசனம், மூணாவது வசனம். ಅಷ್ಟರಲ್ಲಿ ಕೆಲವರು ಒಬ್ಬ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು 4 ಮಂದಿಯಿಂದ ಹೊರಿಸಿಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ಕೊಂಡು இல்லையா? அப்படின்னா அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு ಅವರಿடத்தில் வந்தார்கள். 4 ವ್ಯಕ್ತಿಗಳು ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. இப்ப நான் சொல்றேன், கூப்பிட்டு கொண்டு வந்தார்கள். ಅವರು ಅವನನ್ನ ಕೂಗಿ ಅವನನ್ನ ಕರೆ ತಂದರು, இல்லனா அழைத்து கொண்டு வந்தார்கள். ಅವನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. கரெக்ட்டா? கவனிங்களேன். இப்ப 4 பேரை தூக்கிட்டு வராங்க. 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து வராங்கன்னு நம்ம டிஸ்டன்ஸ் போடல. அந்த ಒಂದು 4 ಜನರು ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡು ಕರೆತರುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಎಷ್ಟು ಒಂದು ದೂರ ಅನ್ನುವಂಥದ್ದನ್ನ ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬಹುದು. அவன் தூரமா இருந்தாலும் கண்டிப்பா தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ಅವನು ದೂರದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಅವನನ್ನ ಅವರು ಖಂಡಿತವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿರಬಹುದು. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. ಕಾರಣ ಅವರೊಳಗೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. ಯೇಸು ಇವனை விடுதலையாக்குவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸುತ್ತಾರೆ. ಹalleluya. கூட்டிட்டு வந்தாங்க. ಅವನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. ಚರ್ಚಿಗೆ கூட்டிட்டு வந்தாங்க. ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ கூட்டிட்டு வந்தாங்க. ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕೂಟಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. கவனிங்களா? இப்ப நாம என்ன பண்ணிருப்போம்னா, போயிட்டு திமிர்வாதக்காரனை பார்த்து, எப்பா ஏசாமி வராரு, இல்ல இங்க சர்ச்சை நடக்குது, நீ அங்க வா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சுகமாக்குவார். அவன் அந்த ஆண் பாப்பா. ಕರೆಕ್ಟಾ? ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದರೆ ನಾವು ಹೋಗಿ ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು ನೋಡಿ, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ಎದ್ದು ಒಂದು ಸಭೆಗೆ ಬಾ, ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಾ ಎಂದು ನಾವು ಕರೆದುಕೊಂಡು ಎಂದು ಹೇಳುವಾಗ ಆ ವ್ಯಕ್ತಿ ಹಾಗೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಿದ್ರು. ஆண் பாப்பா. ஏன் பாப்பா? யார் அங்க கூட்டு போறது? ಅವನು ಯಾಕೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ನನ್ನನ್ನು ಯಾರು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದು? அப்ப அந்த 4 பேர் என்ன தீர்மானம் பண்ணாங்க? ಆಗ 4 ವ್ಯಕ್ತಿ ಏನೆಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು, நாங்க கூட்டு போறோம், ನಾವು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹalleluya. சில பேருக்கு நம்ம அப்படிதான் சுவிசேஷம் சொல்றோம். ಕೆಲವರಿಗೆ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ನಾನು 2001 ವರ್ಷத்துல ಮಧುರೈல ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். 2001ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ ಬೋಧಕರು ಮಧುರೈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ, ಸುವಿಶೇಷ ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். ಆ ಸುವಾರ್ತೆಯ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವಾಗ, சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது, ಸುವಾರ್ತಿಕನ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುವಾಗ சபைக்கு கூட்டு போனவங்க, ಸಭೆಗೆ ಅವರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. நான் ஊழியம் செய்யும் இடத்துக்கு பேர் வந்து இடத்துக்கு பேரு அது இல்ல தங்கனது பித்தானேபுரம். அங்க வந்து ஒரு வலைவீசி தெப்பக்குளம், அந்த இடத்துக்கு பேர் வந்து வலைவீசி தெப்பக்குளம். அங்க அப்படிதான் பேர்ல இருக்கும். அது பக்கத்துல ஒரு மாரநாதா சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சுக்கு சில பேர் நான் கூட்டு போனோம். நான் காலையிலே கிளம்பி அவங்க வீட்டு வாசல்ல போய் உட்காந்துட்டேன். ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾರನಾಥ ಎಂದು ಹೇಳುವಂತ ಸಭೆ ಇತ್ತು. ಅಲ್ಲಿ ಜನರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಹೋಗಿ ಅವ್ರ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಹಂಗೆ ಉட்காந்துருக்கேன். ಅಲ್ಲೇ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೆ. ಫಸ್ಟ್ வரேன்னு சொன்னா, ಮೊದಲು ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. only 3 members, 3 ಮಂದಿ. சரியா? அப்ப என்ன பார்த்த உடனே இப்ப தெரிஞ்சிட்டாங்க, தப்பிச்சு போக முடியாது. ಅವ್ರು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ತಿಳಿದುಕೊಂಡ್ರೆ ಈಗ ತಪ್ಪಿಸಿ ಹೋಗೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. வந்துட்டாரு, அந்த சகோதரர் ಬಂದಿದ್ದಾರೆ. சரியா? நான் போய் உட்கார்ந்துட்டேன். ಬೋಧಕರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. அவன் ட்ரெஸ் பண்ணி குளிச்சு ரெடியாகி, சரி அவன் என்ன பண்ண, நெத்தில பட்ட அடிச்சான். ಅವರು ವಸ್ತ್ರವನ್ನ ಹಾಕಿಕೊಂಡು ಹಣೆಯ ಮೇಲೆ ಒಂದು ನಾಮವನ್ನ ಬಳೆದುಕೊಂಡು, ಅವನ್ ನೆನೆಚಾನ ಒಂದು ಪಟ್ಟ ಅಡಿಚಾ ಬ್ರದರ್ ಕೂட்டு போக மாட்டாரு. ನೆನೆಸಿದ್ರೆ ಒಂದು ನಾಮವನ್ನ ಹಾಕಿಕೊಳ್ಳುವಾಗ ಈ ಸಹೋದರ ನಮ್ಮನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗೋದಿಲ್ಲ. ಪರವಾಗಿಲ್ಲ, ಬೋಧಕರು ಹೇಳಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, 3 பேரை ಚರ್ಚಿಗೆ ಕೂட்டு போக நான் இங்க போக மாட்டேன். 3 ಮಂದಿಯನ್ನ ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗದೆ ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணா, ಅವ್ರು ಎಷ್ಟು ಸಮಯವನ್ನ ಅಲ್ಲಿ ವ್ಯರ್ಥ ಮಾಡಿದ್ರು. அங்கே உட்கார்ந்து அந்த ಬೋಧಕರು ಅಲ್ಲಿಯೇ ಕುಳಿತುಕೊಂಡರು. அந்த 3 பேரை ಚರ್ಚಿಗೆ ಕೂட்டு, ಆ 3 ಮಂದಿಯನ್ನ ಕೂಡ ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதாங்க சுவிசேஷ ஊழியம். ಅದೇ ಸುವಾರ್ತಿಕರ ಕೆಲಸ. நான் நம்புறேன். நான் அதுக்கப்புறம் வந்துட்டேன், ஒரு 1 month அப்புறம் வந்துட்டேன். 1 ತಿಂಗಳಾದ ನಂತರ ಬೋಧಕರು ಹಿಂತಿರುಗಿ ಬಂದರು. நான் நம்புறேன், அந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக ಬೋಧಕರು ನಂಬುತ್ತಾರೆ, ದೇವರು ಆ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த திமிர்வாதக்காரனை அவங்க ஏன் தூக்கிட்டு வந்தாங்கன்னா, அவர்களுக்கு தெய்வத்தை குறித்து தெரியும், ಯೇಸು ಕಂಡಿಪಾ ವಿಡುದಲೆ ತರುವಾರ್. ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನು ಅವರು ಯಾಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರೆ ಅಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿತ್ತು, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಆತನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, ಪಾವತೆ ಮನ್ನಿಪಾರ್, ಆತನು ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ, ವ್ಯಾಧಿ ಸುಗಮಾಕುವಾರ್, ವ್ಯಾಧಿಯನ್ನು ಸ್ವಸ್ಥಪಡಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ருசித்த ஜனங்களுக்கு மட்டும்தான்
இந்த மாதிரி ஒரு உற்சாகம் வரும். ಆ ದೇವರನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡಿದ ಜನರಿಗೆ ಮಾತ್ರವೇ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ ಉಂಟಾಗುತ್ತೆ. இல்லையா? அவங்க சொல்லிட்டு வரல, ಅವ್ರು ಹೇಳಿ ಬರಲಿಲ್ಲ, அவனை சுமந்துட்டு வந்தாங்க. ಅವನ್ನ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. கவனிங்களேன், நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். கொரியாவுல அந்த பெரிய சர்ச் பாஸ்டர் பால் லாங்கிச்சோட சபை வளர்றதுக்கு ஒரு ரகசியம், ಆ ಒಂದು ಕೊರಿಯಾ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಪಾಲ್ ಅಂಗಿಚ್ ಅವರ ಸಭೆ ಬೆಳೆದದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ, இல்லையா? எனக்கு தெரிஞ்சது 3 ரகசியம் மட்டும் எனக்கு தெரியும். ಒಂದು 3 ವಿಷಯಗಳು ಗೊತ್ತು. ஒண்ணு, ಅದರಲ್ಲಿ ಒಂದು, அதிகாலை 4:30 மணிக்கு சபையார் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. ಮುಂಜಾನೆ 4 ಗಂಟೆಗೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. 4:30 ಅವರು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. 4:30 4:30 எனக்கு ரொம்ப ஆசை, நீங்க எல்லாம் 4:30 வந்துட்டீங்கன்னா நான் கரெக்டா ஷார்ப்பா வந்துடுவேன். ನೀವು 4:30 ಬಂದರೆ, ನೀವೆಲ್ಲರೂ 4:30 ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ಬೋಧಕರು ಬರುತ್ತಾರೆ. ஆமா, நான் சொல்றேன், உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கு. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ. நான் நம்புறேன் இந்த ಮಂಜುನಾಥ್ ನಗரையும் ರಾಜಾಜ್ ನಗರ ಕತ್ತ ಈ ರಕ್ಷಿக்க. ಮಂಜುನಾಥ್ ನಗರನ ರಾಜಾಜಿನಗರನ ದೇವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்றாரு, பாலங்கிச்சு சொல்றாரு, 12 லட்சம் ஜனங்க அவங்க சபைக்கு போறாங்க. 12 ಲಕ್ಷ ಜನರು ಅವರ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அவர் இறந்துட்டார். ಈಗ ಅವರು அவர் ತೀರಿ சொல்றாருன்னா ಹೋದರು. 4:30 ಮಾರ್ನಿಂಗ್ 4:30 சர்ச்ல பிரேயர். ಮುಂಜಾನೆ 4:30 ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவது, ಎರಡನೆಯದಾಗಿ வீட்டு கூட்டம், ஏரியா பிரேயர். ಮನೆಯ ಕೂಟ. சரியா? மூன்றாவது, ಮೂರನೆಯದಾಗಿ விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்களா? ನಂಬಿಗಸ್ತರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஒவ்வொரு விசுவாசியும் ಪ್ರತಿಯೊಂದು ನಂಬಿಗಸ್ತರು பக்கத்து வீட்டு இருக்கிறவங்கள இல்லன்னா தெரிஞ்சவங்கள அவங்களே செலவு பண்ணி கார்ல கூட்டு வருவாங்க. ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿರುವವರನ್ನ ಅಥವಾ ತಿಳಿದವರನ್ನ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿ ಅವರೇ ಒಂದು ವೆಚ್ಚ ಮಾಡಿ ಅವರನ್ನ ಸಭೆಗೆ ಕರೆತರುತ್ತಾರೆ. ஆட்டோல கூட்டு வருவாங்க, ಒಂದು ಆಟೋದಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು சைக்கிள்ல கூட்டு வருவாங்க, ಸೈಕಲ್ ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು பைக்ல ಬರುತ್ತಾರೆ, கூட்டு வருவாங்க. ಬೈಕ್ ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕೆ? ஆண்டவரிடத்துல ஜனங்களை கூட்டிக் கொண்டு போகும் பொழுது ஜனங்களை ரட்சிப்பார். அது தேவன் ஜனங்களை ரட்சிப்பார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா தேச ரட்சிக்கப்படும். ಅಂದ ಯಾಕೆಂದ್ರೆ ಜನರು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಕರೆತರುವಾಗ ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರೆ ದೇಶವು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ದೇಶ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರೆ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப தேசத்தினுடைய ரட்சிப்புக்கு காரணம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ಅಂದ ದೇಶದ ರಕ್ಷಣೆಗೆ ಕಾರಣ ಇರುವಂತ ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕು. ஜனங்க ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವ நீங்களும் நானும் அவங்கள சுமக்கணும். ನೀವು ನಾವು ಅವರನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. கரெக்டா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வைத்து, ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನ ತೋರಿಸಿ, நம்ம மேல அன்பு வச்சு ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನ நம்ம ತೋರಿಸಿ ரட்சிப்புக்காக ನಮ್ಮ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ஜீவனையே தந்தார். ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் சொல்றாரு, ಅಂದ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அதுபோல நீங்களும் ಅದರಂತೆ ನೀವು உங்கள் சகோதரருக்காக ನಿಮ್ಮ ಸಹೋದರರಿಗೋಸ್ಕರ நீங்க ஜீவனையை கொடுக்க கடனாளியா இருக்கிறீங்க. ನೀವು ಜೀವವನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮ್ಮ ಮೇಲಿದೆ. கரெக்டா? வாசிக்கும் அந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 யோவான், 1 John chapter 3, ಯೋಹಾನನ ಮೊದಲನೆಯ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ಆம் ವಚನ. ವಾಸಿங்க பார்க்கலாம். 16ನೇ ವಚನ. ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟದ್ದರಲ್ಲಿಯೇ ಪ್ರೀತಿ ಇಂಥದ್ದೆಂಬುದು ನಮಗೆ ತಿಳಿದು ಬಂದದೆ. ನಾವು ಸಹ ಸಹೋದರರಿಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಪ್ರಾಣಗಳನ್ನು ಕೊಡುವ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ. ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ கடனாளியா இருக்கிறோம் இல்லையா? ನಾವು ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುವಂತ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ. உங்க சொந்தக்காரருக்காக நீங்க உயிர் கொடுக்கிறது கடனாளியா இருக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು, ನಿಮ್ಮ ಸ್ವಂತದವರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾಣವನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ குடும்பத்துக்காக, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, உங்க இனஜன ಬಂಧುகளுக்காக, ನಿಮ್ಮ ಒಂದು ರಕ್ತ ಸಂಬಂಧಿಗಳಿಗಾಗಿ, பக்கத்து வீட்டுல இருக்க ನಿಮ್ಮ ஜனங்களுக்காக ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗಾಗಿ என்ன கொடுக்கணுமா? ನಾವೇನ್ ಕೊಡಬೇಕು? எதை கொடுக்கணும்? ನಾವೇನ್ ಕೊಡಬೇಕು? சாமிக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் நம்ம எப்படி ரட்சித்தாரா? ஜீவனை தந்து ரட்சித்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆಂದರೆ ತನ್ನ ಜೀವವನ್ನ ಕೊಟ್ಟು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. ரட்சிக்கப்படுவான். ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಹೋದರನು ಹೇಗೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ, சொந்தக்காரர் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ಹೇಗೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. நீங்களும் அவர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா. ನೀವು ಅವರಿಗಾಗಿ ಜೀವವನ್ನ ಕೊಡುವಂತ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೀರಾ? ஜீவனை கொடுக்குவானா? அந்த ಜೀವವನ್ನ ಕೊಡುವಂತದ್ದು ಬೇಡ, அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. ಅವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. நான் உங்ககிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், நீங்க எத்தனை குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ அவங்க பேரை நோட்ல எழுதி சொன்னேன். எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கீங்க? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲವೋ ಅವರ ಹೆಸರನ್ನ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಡಿರಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದೇವೆ. ಎಷ್ಟು ಜನ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದೀರಾ? கரெக்டா? அதுக்கப்புறம் அது மேல கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னேன். ಅದರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳಿದ್ದೇವೆ. சரி, கவனிங்க. உங்களுக்கு மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னு விருப்பமே இல்ல. ನಿಮಗೆ ಇನ್ನೊಬ್ಬರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕನ್ನುವಂತ ಬಯಕೆ ಇಲ್ಲ. கரெக்டா? அப்புறம் ஏசாமி எங்க வருவார்? ಆಗ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ? கவனிங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு ஜவாப்தாரி கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்களே பூமிக்கு உப்பாக விளக்காக இருக்கிறீங்க. ನೀವೇ ಭೂಮಿಗೆ ಉಪ್ಪಾಗಿ ಬೆಳಕಾಗಿ ಇದ್ದೀರಾ.
இந்த உப்பு சாரமற்று போனா அது வெளியில கொட்டுறது தான் யூஸ் ஆகும். ಈ ಉಪ್ಪು ತನ್ನ ಸಾರವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡ್ರೆ ಅದನ್ನ ಹೊರಗಡೆ சில ಬಿಸಾಡಬೇಕು. நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನೀನು ವ್ಯರ್ಥವಾದವನು ಎಂದು ಹೇಳಬಾರದು. ஆண்டவர் நம்மளை பார்த்து பிரயோஜனம் உள்ளன்னு சொல்லணும். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನೀನು ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವನು ಎಂದು ಹೇಳಬೇಕು. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது விளக்கு, ஆண்டவர் நம்மள விளக்க வச்சிருக்கிறாரா. இந்த விளக்க யாரும் வீட்டுல எரிய வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு மூட மாட்டாங்க. ದೇವರು எல்லாருக்கும் வெளிச்சம் தெரியும் சொல்லிட்டு அதை கேண்டில் வைப்பாங்க. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಇಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಯಾರು ಒಂದು ದೀಪವನ್ನ ಹೊತ್ತಿಸಿ ಅದನ್ನ ಕೊಳಗದೊಳಗೆ ಇಡುವುದಿಲ್ಲ. ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ದೀಪ ಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಎಲ್ಲರಿಗೂ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತೆ ಇಡುತ್ತಾರೆ. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசித்து ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುವಾಗ அந்த விளக்கை கொளுத்தி ஒருவனும் என்ன பண்றது இல்லையா, ಆ ಬೆಳಕನ್ನ ಹೊತ್ತಿಸಿ ಒಬ್ಬನು ಏನ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, மூடி வைக்கிறது. வாசியம் ಅದನ್ನ ಕೊಳಗದೊಳಗೆ ಮುಚ್ಚಿಡುವುದಿಲ್ಲ. ஓகே, எத்தனை வசனம் அது? 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனமா? ஆமா, 16ஆம் வசனம், 16th verses வாசிங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 15ನೇ ವಚನ. ಮತ್ತು ದೀಪವನ್ನು ಹೊತ್ತಿಸಿ ಕೊಳಗದೊಳಗೆ ಇಡುವುದಿಲ್ಲ, ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರೆ. யாரும் மூடி வைக்க மாட்டாங்க. ಆ ಕೊಳಗದೊಳಗೆ ಅವರು ಇಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನೋದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಅದನ್ನ ಮುಚ್ಚಿಡುವುದಿಲ್ಲ. நாம என்ன செய்யறோம்னா அந்த தீபத்தை, அந்த விளக்கை நாம என்ன பண்றோம், ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ, ಬೆಳಕನ್ನ மூடி வச்சிட்டு இருக்கோம், ಮುಚ್ಚಿಡುತ್ತೇವೆ. இல்லையா? பக்கத்து வீட்டுல கூட அந்த தீபம் தெரிய மாட்டேங்குது. ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿರುವವರಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಬೆಳಕು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. சம்டைம் உங்க வீட்டுக்கே தெரிய மாட்டேங்குது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಆ ಬೆಳಕು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. நீங்க தான் விளக்கு, ಕಾರಣ ನೀವೇ ಬೆಳಕು, நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ನೀವೇ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರು, நீங்க தான் தேவ பிள்ளைகள், ನೀವೇ ದೇವರ ಮಕ್ಕಳು, நீங்க தான் பிரகாசிச்சு சொல்லணும், ನೀವೇ ಪ್ರಕಾಶಿಸಿ ಅದನ್ನ ಹೇಳಬೇಕು. அப்பதான் ஜனங்க பாப்பாங்க. ಆಗಲೇ ಜನರು ನೋಡುತ್ತಾರೆ. பாருங்க, அந்த விளக்க கொளுத்தி வாசி கம்மி, ಆ ಬೆಳಕನ್ನ ಹೊತ್ತಿಸಿ ಆ ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡುತ್ತಾರಷ್ಟೇ. ಆಗ ಅದು ಮನೆಯಲ್ಲಿರುವವರೆಲ್ಲರಿಗೆ ಬೆಳಕು ಕೊಡುವುದು. ஹல்லேலூயா. விளக்கு எங்க எடுத்து வைக்கணும்? ನಾವು ಉರಿಯುವಂತ ಬೆಳಕನ್ನ ಎಲ್ಲಿ ಇಡಬೇಕು? ಸ್ತಂಭದ ಮೇಲೆ வைக்கணும். ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. ಯಾಕೆ? ಜನங்களுக்கு தெரியும், அப்பதான் ಜನರಿಗೆ ಆಗ ತಿಳಿಯುತ್ತದೆ, ಜನங்க அப்பதான் வெளிச்சத்தை பாப்பாங்க, ಜನರು ಆಗ ಬೆಳಕನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அப்ப நீங்களும் நானும் விளக்கா இருந்துட்டு மறைவா இருப்போமானால், ನೀವು ನಾವು ಬೆಳಕಾಗಿದ್ದು ಮರೆಯಾಗಿರುವುದಾದರೆ, இருளில் வாழ்கிற ஜனங்கள் இருளதா இருப்பாங்க. ಕತ್ತಲಲ್ಲಿರುವಂತ ಜನರು ಕತ್ತಲೆಯಾಗಿಯೇ ಇರುತ್ತಾರೆ. சொந்தக்காரனாலும், ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರಾದರೂ, குடும்பமானாலும், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಸ್ಥರಾದರೂ, ஏரியால இருக்க ஜனங்க ஆனாலும், ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿರುವಂತ ಜನರಾಗಿದ್ದರು, அவர்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமானால் நீங்க விளக்க கொளுத்தி ಕ್ಯಾಂಡಲ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮೇಲೆ வைக்கணும். ನೀವು ಅವ್ರ ಬೆಳಕನ್ನ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಬೆಳಕನ್ನ ಹತ್ತಿಸಿ ದೀಪಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡಬೇಕು. ಆಗಲೇ ಅವರಿಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப அவங்க விளக்கிடத்துல வருவாங்க. ಆಗ ಅವರು ಆ ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலதான் அவர் சொல்றாரு, ಅಂದಲೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர்கள் சுமந்து கொண்டு வந்தாங்க. ಅವರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. நீங்க சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்றது பெருசு இல்ல, ನೀವು ಇತರರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುವಂತ ದೊಡ್ಡದಲ್ಲ. கூட்டு போறேன், ನಾಳೆ ಅವರ ಸಭೆಗೆ ಕರೆ ತರುತ್ತೇನೆ, காசು இல்லையே, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಣವಿಲ್ಲವಲ್ಲ, ಕವಲಪಡಾதீங்க, ನೀವು ಕಳವಳ ಪಡಬೇಡಿರಿ, நான் உன்னை ஆட்டோல கூட்டு போறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಒಂದು ಆಟೋದಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ, நீங்க கூட்டு வாங்க, ನೀವು ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ, ஏசாமி உங்களுக்கு தருவேன். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿಮಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. தருவாரா தரமாட்டாரா? ಕೊಡುತ್ತಾರಾ ಕೊಡುವುದಿಲ್ಲವಾ? எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ನಂಬುತ್ತೀರಾ? ಆಮೆನ್. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒருவன் செலவு செய்து தரித்திரம் அடைந்ததில்லை. ಕರ್ತನಿಗಾಗಿ ಒಬ್ಬನು ವೆಚ್ಚ ಮಾಡಿ ಅವನು ದರಿದ್ರನಾಗಿಲ್ಲ. இல்லையா? நீங்க பிரயாசப்படணும், ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು, சுமந்து கொண்டு வர பிரயாசப்படணும், ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. சரி, ஒரு 3 காரியம் அதுல சொல்லி முடிச்சிரும் பாருங்களேன். 3 ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. சுமந்து கொண்டு வந்தார் அப்படினா கூப்பிட்டு கொண்டு வந்தான், ಅವರು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು. அந்த கூப்பிட்டு கொண்டு வந்தான், அழைத்து வந்தான்ற காரியத்துல 3 காரியம் ಆ சொல்லி. ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರು ಅನ್ನೋದ್ರಲ್ಲಿ 3 ವಿಷಯ. ஒன்னு, ಮೊದಲನೆಯದಾಗಿ மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை தப்புவி, ಮರಣಕ್ಕೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನ ತಪ್ಪಿಸಿರಿ. 2, ಎರಡನೆಯದಾಗಿ பலவீனனையும் கட்டல்பட்டவனையும் விடுவி, ಬಲಹೀನನನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವವನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿರಿ. 3வது, ಮೂರನೆಯದಾಗಿ மற்றவர்களுக்காக உன் ஜீவனையே கொடுக்கும்படி ஊழியம் செய். ಇತರರಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವವನ್ನೇ ಕೊಡುವಂತ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿರಿ. 3 காரியம் எழுதியிருக்கிறார். ಈ 3 ವಿಷಯವನ್ನ ಅಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. 24ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமோ 12ஆம் வசனமோ. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯದ 11, 12ನೇ ವಚನ. ಕೊಲೆಗೆ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟವರನ್ನು ರಕ್ಷಿಸು, ಸಂಹಾರಕ್ಕೆ ಗುರಿಯಾದವರನ್ನು, ಕೊಲೆಗೆ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟವರನ್ನು ರಕ್ಷಿಸು. ಕರೆಕ್ಟಾ? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ಪಕ್ಕದವರಿಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, ಜನங்களை ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡಿ, ಜನರನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. ಸರಿ, ಓಕೆ, ವಾಸಿ.
ಸಂಹಾರಕ್ಕೆ ಗುರಿಯಾದವರನ್ನು ತಪ್ಪಿಸುವುದಿಲ್ಲವೇ? ஆ, ಇದು ನನಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಎಂದು ನೀನು ನೆವ ಹೇಳಿದರೆ ನೆಪ ಹೇಳಿದರೆ ಹೃದಯ ಶೋಧಕನು ஆ, ಗ್ರಹಿಸುವುದಿಲ್ಲವೋ? ನಿನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕಾಯುವಾತನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲವೋ? மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவங்க யாரு? ಮರಣಕ್ಕೆ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟವರು ಯಾರು? ரட்சிக்கப்படாதவங்க. ರಕ್ಷಣೆ ಹೊಂದದಿರುವ ஏசாமி சொன்னாரு, அவரே தேவன், ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರು நானே ಆತನೇ ದೇವರು, வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன். ಆತನೇ ಮಾರ್ಗವೂ ಸತ್ಯವೂ ಜೀವವಾಗಿದ್ದ. என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. ನಾನಿಲ್ಲದೆ ಒಬ್ಬನು ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆனா மற்ற மார்க்கம் என்ன போதிக்கிறாங்கன்னா, ಆದ್ರೆ ಇತರರ ಮಾರ್ಗವು ಏನ್ அது ಬೋಧಿಸುತ್ತದೆ? என்ன ஒரு ஷார்ட் ಕಟ್ இதுன்னு சொல்றாங்க. ಯಾವುದೋ ಒಂದು ಅಡ್ಡದಾರಿ ಇದೆ ಎಂದು நீங்க ಹೇಳುತ್ತಾರೆ. அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ನೀವು ಕೇಳಿ ನೋಡಿರಿ. எல்லா நதியும் ஒரு இடத்துல வந்து சேருதான். ಎಲ್ಲ ನದಿಯು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. கடல்ல வந்து சேருதுன்றாங்க. ಎಲ್ಲ ನದಿಯು ಒಂದೇ ಒಂದು ಸಮುದ್ರಕ್ಕೆ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. அது உண்மையிலே நதி வந்து கடல்ல சேருதுதான். ಅದು ನಿಜವಾಗಿ ನದಿ ಬಂದು ಸಮುದ್ರಕ್ಕೆ ஆனா ಸೇರುವಂತದ್ದು. மற்ற மதங்கள் சொல்லுகிற மாதிரி எல்லாமே பிதாவிடத்துல போக முடியாது. ಆದ್ರೆ ಇತರ ಒಂದು ಮಾರ್ಗದವರು ಹೇಳುವಂತೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಸೇರಿಸುವುದು எதுவுமே ஷார்ட் கட் கிடையாது. ಯಾವುದೇ ಅಡ್ಡದಾರಿ ಇಲ್ಲ. ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான். ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು ದೇವರು ಮಾತ್ರ. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம். ಆತನ ಆಕಾಶವನ್ನ ಭೂಮಿಯನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು. தந்தையாத தெய்வத்திடத்துல போறதுக்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும். ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಮಾರ್ಗ, ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ. என்ன இல்லாமல் வேறொருவர் இல்லை. ಆತನು ಹೇಳಿದ್ರು, ನಾನಿಲ್ಲದೆ ಮತ್ತೊಬ್ಬನಿಲ್ಲ, நானே பிதாவிடத்துல போற வழி, ನಾನೇ ತಂದೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಿರುವ ಮಾರ್ಗ. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. எல்லாரும் எடுங்க. வாசியம் சத்தம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ 4ನೇ அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ಬರಬೇಕಾದ ರಕ್ಷಣೆಯು ಇನ್ನಾರಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ಆ ಹೆಸರಿನಿಂದಲೇ ಹೊರತು ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಬೇರೆ ಯಾವ ಹೆಸರಿನಿಂದಲೂ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா. ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನಾಮದ ಹೊರತಾಗಿ ಮನುಷ್ಯರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಬೇರೆ ಯಾವ ನಾಮವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. படிக்கணும். ಅದನ್ನ ನೀವು ಶಬ್ದವಾಗಿ ಓದಬೇಕು. அவர் ஒருவரே தேவன். ಆತನೊಬ್ಬನೇ ದೇವರು. அவர் ஒருவரே பூமிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பு. ಆತನೊಬ್ಬನೇ ಭೂಮಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ அவர் ರಕ್ಷಣೆ. இல்லாமல் வேற யாருமே கிடையாது. ಆತನಿಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ அதனால சொல்றாரு, ಅಂದ ಹೇಳುತ್ತಾರೆ. மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களை ரட்சிக்க கூடுமா ரட்சி. ಮರಣಕ್ಕೆ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟವರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾದರೆ ರಕ್ಷಿಸಿರಿ. அவங்க மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவங்க யாரு? விக்கிரக ஆராதனை செய்யறவங்க. ಮರಣಕ್ಕೆ ಸೆಳೆಯಲ್ಪಟ್ಟವರು ಯಾರೆಂದ್ರೆ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವ துன்மார்க்கர், ದುಷ್ಟ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅಕ್ರಮ ಮಾಡುವವರು, ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறவங்க, ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿರುವವರು, பிரகாரமா ஜீவிக்கிறவங்க, ಲೌಕಿಕವಾಗಿ ಜೀವಿಸುವಂತವರು, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ಅವರನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, அவர்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ಅವರು ಮರಣಕ್ಕೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಲ್ಲ. இன்னும் இது நீங்க புரியுன அந்த வசனம் வாசிச்சு பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 8ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ವಚನ. நீதிமொழிகள் 8 கடைசி வசனம். ಯಾವನು ನನಗೆ ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾನೋ ಅವನು ತನ್ನ ಆತ್ಮಕ್ಕೆ ಕೇಡು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ನನ್ನನ್ನು ಹಗೆ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ என்னை வெறுக்கிற யாவரும் ಮರಣத்தை விரும்புகிறார்கள். இல்லையா? அப்ப யாரெல்லாம் ஏசாமியை வெறுக்கிறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಯಾರೆல்லாம் ஏசாமியை இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸದೇ ಇದ್ದಾರೋ எல்லாரும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಮರಣಕ್ಕೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವರು. கரெக்ட் தானே? அப்ப சொல்றாருல்ல, என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்கிறது. ನನ್ನನ್ನು ಹಗೆ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ಮರಣವನ್ನ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. அதுக்கப்புறம் என்னை நேசிக்கிறவர்கள் ஜீவனை விரும்புகிறார் வசனம் இருக்குல்ல, அதுல இருக்கா? அல்லேலூயா. இல்ல, என்னை வெறுக்கிற யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அடுத்து அதே அதிகாரத்துல வாசிமா. என்னை கண்டடி 35 வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்ப தேவனை கண்டடையாதவன் மரணத்துல இருக்கிறான். ದೇವರನ್ನ ಯಾರು ಸ್ವೀಕರಿಸುವುದಿಲ್ಲ ಅವರು ಮರಣದಲ್ಲಿದ್ದಾರೆ. அப்ப அவரை கண்டடைகிறவங்க ದೇವರನ್ನ ಯಾರು ಹೊಂದುತ್ತಾರೋ ஜீவனை அடைகிறாங்க, ಅವರ ಜೀವವನ್ನ ಹೊಂದುತ್ತಾರೆ. நீங்க கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனை தருகிறீர்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ನೀವು ಒಬ್ಬರನ್ನ ಕರೆತರುವಾಗ ಅವರಿಗೆ ನೀವು ಜೀವವನ್ನ ಕೊಡುತ್ತಿದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. எப்படி ஏசாமியை கூட்டு வரணும்? ಹೇಗೆ ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಕರೆತರಬೇಕು? ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ ಬಲವಂತ ಪನ್ನಪಡುತ್ತದೆ. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಒಂದು ಒತ್ತಾಯಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಬಲವಂತ பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்ளுவான். ಅದನ್ನ ಒತ್ತಾಯ
ಒತ್ತಾಯ ಮಾಡುವವರು ಅದನ್ನು நீங்க ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்க சொந்தக்காரரை கண்டிப்பா கட்டாயப்படுத்தணும். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರನ್ನು ನೀವು ಒತ್ತಾಯ ಮಾಡಿರಿ. கிறிஸ்தவங்களா மாறுறது இல்ல, ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಬದಲಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು, சரியா? ரட்சிக்கப்படணும். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು. அதுக்கு ஒரே வழி ಅದಕ್ಕೆ ಒಂದೇ ಮಾರ್ಗ, இயேசு கிறிஸ்துவே. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರವೇ. நானே வழி ஏசாமி சொல்லிருக்காங்க. ನಾನೇ ಮಾರ್ಗ ಎಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ அவங்க ಹೇಳಿದ್ದಾರೆ. நரகத்துக்கு போயிருவாங்க. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அவங்க ಮರಣத்துக்கு ಅವರು ನೇಮಿக்கப்பட்டிருக்காங்க. ಮರಣಕ್ಕೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உன்னால முடியுமா? ಅವರಿಗೆ ಕೇಳುತ್ತಾರೆ, ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಾ? நீ ஆண்டவரை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கிற, ನೀನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ ஆண்டவர் ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯ, அறிந்திருக்கிற, ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕುರಿತಾಗಿ ಅರಿತಿದ್ದೀಯಾ? நீ இப்ப அவங்கள சுமந்துட்டு வரணும். ನೀವು ಅವ್ರನ್ನ ಈಗ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರಬೇಕು, அவங்கள கூப்பிட்டுட்டு வரணும். ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. ஏன்? ಯಾಕೆ? இயேசுவால மட்டும்தான் ரட்சி. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಿಂದ ಮಾತ್ರವೇ ರಕ್ಷಣೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டார். ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கூப்பிட்டு கொண்டு வந்த ஜனங்களுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராயிருந்தார். ಅದು ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದ ಜನರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಅವ್ರನ್ನ ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து வாசிங்க 82வது சங்கீதத்துல 82ನೇ ಕೀರ್ತನೆ 4వ ವಚನಮೋ 5వ ವಚನಮೋ 4ನೇ ವಾಕ್ಯವು 5ನೇ ವಾಕ್ಯವು. ಕುಗ್ಗಿದವರನ್ನು ಬಡವರನ್ನು ದುಷ್ಟರ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಿಸಿರಿ. ಇವರು ಬುದ್ಧಿಹೀನರು, ವಿವೇಕ ಶೂನ್ಯರು ಆಗಿ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಅಲೆಯುತ್ತಾರೆ. யாரு? யாரு? உலக ஜனங்க, ಲೋಕದ ಜನರು, ஆண்டவர் அறியாதவர்கள், ಕರ್ತನನ್ನ ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಜನರು, சொந்தக்காரங்க. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು. கரெக்டா? நீ எத்தனை பேர் உங்க சொந்தக்கார ரட்சிக்கப்படாம இருக்காங்க? ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ಎಷ್ಟು ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದ್ದಾರೆ? நம்ம சுவிசேஷம் சொல்றதுக்கு சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நம்ம வெட்கப்படுறோம். ನಾವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ, ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡುತ್ತೇವೆ. சரியா? வெட்கப்படக்கூடாது. ನಾವು ನಾಚಿಕೆ ಪಡಬಾರದು. வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀ ನಾಚಿಕೆ ಪಡದೇ ಇರುವಂತ ಸೇವಕನಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்றாரு, பலவீனரையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவளை தப்புவீங்க. துன்மார்க்கனா யாரு? பிசாசுடைய ಕರத்துக்கு. ಕುಗ್ಗಿದವರನ್ನ ಬಡವರನ್ನ ದುಷ್ಟರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿರಿ ಎಂದು ಹೇಳುವಾಗ ದುಷ್ಟನ ಸೈತಾನನ್ನು இல்லையா? நீங்க யாருடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறீங்க? ನೀವು ಯಾರ ಕೈಗಳಿಂದ ಬಿಡಿಸುತ್ತೀರಾ? அவர்களை நாசம் பண்ணும்படியாய் அவர்களுக்கு விரோதமா இருக்கிற பிசாசு கரத்திலிருந்து விடுவிக்கிறீங்க. ಅವರನ್ನ ಸಂಹರಿಸುವಂತ ಆ ಒಂದು ದುಷ್ಟನಾದ ಸೈತಾನನ ಕೈಯಿಂದ ಅವರನ್ನ ಬಿಡಿಸುತ್ತೀರಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த கூட்டம் மீட்டிங் முடியும் போது நீங்க நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் ಈ எடுக்கணும். ಕೂಟ ಮುಗಿಯುವಾಗ ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ஆண்டவரே, ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நான் அவங்களை கூட்டிட்டு வருவேன் ஆண்டவரே. ದೇವರೇ, ನಾನು ಅವರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. ದೇವರೇ, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தினாலே அவர்களை ரட்சிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯಿಂದ ಅವರನ್ನ ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, அப்ப மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ 58ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ನೇ ವಚನ. 6ನೇ வசனம் 7ஆம் வசனம். 6ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்படுகிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு ಉಗುಂದ ಉಪವಾಸ ಜೆಬ சொல்றாங்க. ನೋಡಿರಿ, ಕೇಡಿನ ಬಂಧನಗಳನ್ನು ಬಿಚ್ಚುವುದು, ನೊಗದ ಕಣ್ಣಿಗಳನ್ನು ಕಳಚುವುದು, ಜಜ್ಜಿ ಹೋದವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು, ನೊಗಗಳನ್ನೆಲ್ಲ ಮುರಿಯುವುದು, ಹಸಿದವರಿಗೆ ಅನ್ನವನ್ನು ಹಂಚುವುದು, ಅಲೆಯುತ್ತಿರುವ ಬಡವನನ್ನು ಮನೆಗೆ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು, ಬೆತ್ತಲೆಯವರನ್ನು ಕಂಡಾಗೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಹೊದಿಸುವುದು, ನಿನ್ನಂತೆ ನರನಾಗಿರುವ ಯಾವನಿಗೆ ಆಗಲಿ ಮುಖ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳದಿರುವುದು, ಇವುಗಳೇ ನನಗೆ ಇಷ್ಟವಾದ ಉಪವಾಸ ವ್ರತವಲ್ಲವೇ? அப்ப உபவாசம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு ஆண்டவரே? ಉಪವಾಸ ಅನ್ನುವಂತ ಮಾತಿಗೆ ದೇವರ ಅರ್ಥ ಏನೆಂದು ಜನங்களை விடுதலைக்குள்ள வழி நடத்தணும். ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆಯೊಳಗೆ ನಡೆಸುವಂತ, ಅಕ್ರಮத்தின் கட்டுகளால இருக்கிற ಜನங்க, ಅಕ್ರಮದ ಕಟ್ಟುಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಜನರು, ಬಿಲ್ಲಿಸೂನ್ಯ ಕಟ್ಟು, ಮಾಟ ಮಂತ್ರದ ಕಟ್ಟುಗಳು, பிசாசுனுடைய கட்டு, ಸೈತಾನನ ಕಟ್ಟುಗಳು, வியாதியின் கட்டுகளால ವ್ಯಾಧಿಯ ಕಟ್ಟುಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವವರು, விடுதலையாகுவதற்காக ಅವರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அவர்களை ஆண்டவரிடத்தில் வழி நடத்தணும். ಅವ್ರನ್ನ ದೇವರ ಕಡೆಗೆ ನಡೆಸುವಂತ, அவர்களை நேசிக்கணும், ಅವ್ರನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ, அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ಅವರಿಗೆ ಸಹಾಯವ ಹಸ್ತವನ್ನ ನೀಡುವಂತದ್ದು. அதான் எனக்கு உகந்த உபவாசம். ಅದೇ ನಾನು ಮೆಚ್ಚುವಂತ ಒಂದು ಉಪವಾಸವು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நம்ம உபவாசம் இருக்கணும். ನಾವು ಉಪವಾಸ ಇರಬೇಕು. இந்த ಜನಗಳು விடுவிக்கப்படுவதற்காக ಜನರು ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಹೊಂದುವಂತೆ ನಾವು ಉಪವಾಸ. சொந்த ஜன விடுதலையாக்கப்படும். ನಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுல அப்புறம் நான்காவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, ಆತನ ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದರಿಂದ அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ಪ್ರೀತಿ ಏನೆಂದು ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. ನಾವು ಸಹೋದರರಿಗಾಗಿ ಜೀವನ ಕೊಡಕ್ಕೆ ಕಡನಾಳಿಯಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನ ಕೊಡುವಂತ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ.
சொந்தக்கார ரட்சிக்கப்படணும்னா ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡಬೇಕಾದರೆ இயேசுவை போல அன்பு செலுத்தணும். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಾಗೇನೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿರಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப வேதம் சொல்றது அவங்க சுமந்துட்டு வந்தாங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಆ 4 ಮಂದಿ ಅವನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. நாம சுமக்கணும். ನಾವು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. நீங்க சுமந்து பாருங்க, ನೀವು ಹೊತ್ತುಕೊಂಡು ನೋಡಿರಿ, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ಅವ್ರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆனா அவங்கள கூட்டிட்டு வாங்க, ಅವ್ರನ್ನ ಸಭೆಗೆ ಕರೆತನ್ನಿರಿ, அவங்கள அழைச்சிட்டு வாங்க, ಅವ್ರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ, ஒத்தாயம் பண்ணுங்க, ಅವ್ರನ್ನ ಒತ್ತಾಯಪಡಿಸಿರಿ, அவங்களுக்கு சொல்லுங்க. ಅವರಿಗೆ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿರಿ. அவங்க ஏத்துக்கிட்டோம், ஏற்றுக்கொள்ளாம போட்டோம், அதை ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாம போனா போகட்டும், அப்படி யோசிக்க கூடாது. ನಾವು ಅವ್ರು ಸ್ವೀಕರಿಸಿದರೆ ಸ್ವೀಕರಿಸಲಿ, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಹಾಗೆ ಹೋಗಲಿ ಎಂದು ಯೋಚಿಸಬಾರದು. அப்படி இந்த ஜனங்க இந்த 4 பேர் யோசிச்சிருந்தானா கண்டிப்பா தூக்கிட்டு வந்திருக்கும். ಆ ರೀತಿಯಾಗಿ 4 ವ್ಯಕ್ತಿಗಳು ಯೋಚಿಸಿದರೆ ಅವನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஜனங்க அந்த திமிர்வாதக்காரனை நேசிச்சாங்க. ಜನರ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿಯನ್ನ ಪ್ರೀತಿಸಿದರು, அவனை தூக்கிட்டு வந்தாங்க. ಅವನನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. தூக்கிட்டு வர்றது கஷ்டமா இருக்குமா? ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವಂತದ್ದು ಕಷ್ಟವಾಗಿರ್ತದೆ, ಸುಲಭವಾಗಿರ್ತದೆ? கஷ்டமா தான் இருக்கு. ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? ಆದ್ರೆ ನಡೆಯುವಂತದ್ದು ಏನ್ ಗೊತ್ತಾ? உங்கள் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவர்களை விடுதலை தருவார். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்களும் நானும் தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பாய் ஆண்டவர் வச்சிருக்கார். ನೀವು ನಮ್ಮನ್ನ ದೇವರ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ರಕ್ಷಣೆಯಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೂರನೆಯದಾಗಿ அவங்க கூரையை பிரித்தார்கள். ಅವರ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನ ತೆಗೆದು ಹಾಕಿದರು. They make a way to Jesus. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಮಾರ್ಗವನ್ನ ಮಾಡಿಕೊಂಡರು. இப்போ அவங்களுக்கு என்ன ಸಿಚುವೇಶನ್ தெரியுமா? ಈಗ ಜನರಿಗೆ ಏನು ಸನ್ನಿವೇಶ ಗೊತ್ತಾ? அந்த 4 பேருக்கு என்ன ಸಿಚುವೇಶನ್? ಆ 4 ಜನರಿಗೆ ಏನು ಸನ್ನಿವೇಶ? ಯೇಸು கிட்ட போக முடியாது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗೋದಕ್ಕಾಗುತ್ತಿಲ್ಲ. ரொம்ப ஜன ಜಾಸ್ತಿ இருக்காங்க. ಜನರ ಗುಂಪು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. இப்போ ಯೇசுசாமிட்ட போய் ಇವನಿಗಾಗಿ ஜெபம் பண்ண முடியாது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಇವನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. உடனே அவங்க ಹೆಸಿಟೇಟ್ பண்ணல. ಅದನ್ನ ನೋಡಿ ಅವರು ಏನ್ ಮಾಡಲಿಲ್ಲವೆಂದರೆ ಅದನ್ನ ನೋಡಿ ಅವರು ಹಿಂಜರಿಯಲಿಲ್ಲ. ಕರೆಕ್ಟ್, ಅದ ಹಿಂಜರಿ ಕರೆಕ್ಟ್. ಹೆಸಿಟೇಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ನಾ ತಾಮದಿಕ್ಕಿಲ್ಲ. ಅದನ್ನ ನೋಡಿ ಅವರು ತಡ ಮಾಡಲಿಲ್ಲ, ಸೋರ್ந்து போல, ಅವರು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. சில டைம்ல நாம சில பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಕೆಲವರಿಗೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ಅವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ, சோர்ந்து போயிடும், ನಾವು ಸೋತು ಹೋಗುತ್ತೇವೆ. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல மாட்டோம். ಅದಾದ ನಂತರ ನಾವು ಹೇಳುವುದಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? ಎಷ್ಟನಿಗೆ ಅನುಭವ ಉಂಟು? எத்தனையோ முறை சொன்னா அவங்க கேட்கல. ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಹೇಳಿದೆವು, ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ. சோர்ந்து போகாதீங்க, ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡಿರಿ. பிரச்சனை உண்டு, ಸಮಸ್ಯೆಗಳುಂಟು, தடை உண்டு, ತಡೆಗಳುಂಟು. பிசாசு தடை கொண்டு வருவான். ಸೈತಾನನ ತಡೆಗಳನ್ನು ತರುತ್ತಾನೆ. அவங்க பிரயாசம் அவனை ரட்சிக்கும். ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸವು ಅವರನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ அந்த விடாமுயற்சி ಅಂದ ನಾವು ಆ ಒಂದು ಎಡಬಿಡದೆ ಆ ಪ್ರಯತ್ನವನ್ನ ಮಾಡಬೇಕು. ಕಂಟಿನ್ಯೂಲಿ இல்லையா? ನಾವು ಎಡಬಿಡದೆ அந்த கண்டினியூவா பிரயாசப்பட்டாங்க. ನಾವು ಅವರು ಎಡಬಿಡದೆ ಪ್ರಯತ್ನವನ್ನ ಮಾಡಿದರು. ஆண்டவர் அத பாக்குறாரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. நீங்க ஆண்டவர்ட்ட கூட்டி வரும்போது ஜனங்கள் கண்டிப்பா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க இஞ்சாருவாங்க, உங்க மனசை நோகடிப்பாங்க. ஆனால் நீங்க அதை நீங்க பார்க்க கூடாது. நீங்க யோசிக்கணும், இந்த ஜனத்துக்கு இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகும். ನೀವು ಜನರನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಕರೆತರುವಾಗ ಅವರು ಹಿಂಜರಿಯುವಂತೆ ನೋಡುತ್ತಾರೆ, ಅದನ್ನ ತಡೆ ಮಾಡುವಂತೆ ನೋಡುತ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನೀವು ಸೋತು ಹೋಗದೆ ಅವನ ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆತರುವುದಕ್ಕೆ ಹಿಂಜರಿಯಬಾರದು. நான் சொல்றேன், ಇದು ಒಂದು ಕಲ್ಪನೆ, என்னுடைய கற்பனை நான் சொல்றேன். ಬೋಧಕರ ಒಂದು ಯೋಚನೆ. அப்போ அந்த திமிர்வாதக்காரன் சொல்லிருப்பான், ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿ ಹೇಳಿರ್ತಾನೆ, வேண்டாம்ப்பா, ரொம்ப ಕ್ರೌಡா இருக்கு, இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போக. ಬೇಡ, ತುಂಬಾ ಜನರ ಗುಂಪಿದೆ, ನಾವು ಈ ದಿವಸ ಹೋಗೋದು ಬೇಡ, ನಾಳೆ ಹೋಗೋಣ ಅಂತ. ನಿಮ್ಮ ಸ್ವந்தಗಾರ ಕೂப்பிಟ್ಟು என்ன சொல்றாங்க? ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರನ್ನ ಕರೆದ್ರೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அடுத்த வாரம் வரேன், ಮುಂದಿನ ವಾರ ಬರುತ್ತೇವೆ. ಅಲ್ಲ, ಉடನೆ ನಮಗೆ ಅಪ್ಪ ಸೋತ್ರ ತಪ್ಪಿಸಪ್ಪ, அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டாங்க, ಎಸ್ಕೇಪ್ ஆயிரும். ಮುಂದಿನ ವಾರ ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்படி செய்யக்கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಬಾರದು. திமிர்வாதக்காரன் கண்டிப்பா சொல்லிருப்பான். ಕಾರಣ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿ ಹೇಳಿರಬಹುದು. இவங்க அவ்வளவு தூரம் சுமந்துட்டு வந்தாங்க, ಅಷ್ಟು ದೂರದಿಂದ ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರು. இவங்க பிரயாசத்தை ಆ பார்த்திருப்பான். ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿ ಅವರ ಪ್ರಯತ್ನವನ್ನು ನೋಡಿರಬಹುದು. ஒரு யோசனை வந்திருக்கு, ಅವನ ಮನಸ್ಸಿನ ಒಂದು ಯೋಚನೆ ಇರಬಹುದು. பரவாயில்ல, அடுத்த நாள் பாத்துக்கலாம், ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾಳೆ ನೋಡೋಣ, இன்னொரு முறை பாத்துக்கலாம், ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ನೋಡೋಣ, ஆண்டவர் வருவார் அப்ப பாத்துக்கலாம், ಇನ್ನೊಂದು ಬಾರಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ ನೋಡೋಣ. அப்ப நீங்க அவன் ಕೈ பிடிச்சு விட கூடாது. ಆಗ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಅದನ್ನ ಬಿಡಬಾರದು. இன்னைக்கே உன்னுடைய நாள், ಈ ದಿವಸವೇ ನಿನ್ನ ದಿವಸ, இன்றைக்கே உன்னுடைய ரட்சணை நாள், ಈ ದಿವಸವೇ ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯ ದಿವಸ, விடுதலை தருவார். ಈ ದಿವಸ ದೇವರು ನಿನಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த 4 பேர் மாதிரி யாரும் ஊழியம் செய்யலன்னு நினைக்கிறேன். ಈ 4 ವ್ಯಕ್ತಿಯ ಹಾಗೆ ಯಾರು ಸೇವೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸುತ್ತೇವೆ. அல்லேலூயா. எப்படியாவது இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்ற வைராக்கியம், ಹೇಗಾದರೂ ಜನರನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಕರೆತರಬೇಕೆಂಬ ಒಂದು ವೈರಾಗ್ಯ. ஒருத்தரை விடக்கூடாதுங்க, ಒಬ್ಬರನ್ನು ಬಿಡಬಾರದು. எனக்கு இன்னைக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், ஒருத்தரை விட மாட்டேன். நான் பார்த்த உடனே சுவர், அப்பெல்லாம் சரியா வீடு கட்டாம சுவர் இருக்கு இல்லையா,
என்ன பார்த்த உடனே எகிரி குதிச்சு ஓடுவானு. ಬೋಧಕ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ಬಿಡುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಕೆಲವರು ಸ್ನೇಹಿತರು ಅವ್ರು ಬರುವಂತದನ್ನ ನೋಡಿ ಗೋಡೆಯನ್ನ ದಾಟಿ ஜெபம் பண்றது இடமே கிடையாது. ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಸಿಗುತ್ತಿರಲಿಲ್ಲ. ಸ್ಕೂಲ್ல வந்து அப்போ கீத்து போட்டிருப்பாங்க, கூரை போட்டிருப்பாங்க. ಆ ಒಂದು ಸ್ಕೂಲ್ಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಚಪ್ರವನ್ನ ಹಾಕಿರ್ತಾರೆ. கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த சுவருக்கும் கோடைக்கும் அந்த இது போட்டிருக்காங்கல்ல, மஞ்சா போட்டிருக்காங்கல்ல, கீத்து போட்டிருக்காங்க, அதுக்கு சின்ன கேப் வரும். அந்த ஒரு கேப்ல ஒரு மனுஷன் நுழையலாம் உள்ள. ಆ ಒಂದು ಇರುವಂತ ಗೋಡೆಗೂ ಹಾಕಿರುವಂತ ಮೇಲ್ಚಾವಣಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಗ್ಯಾಪ್ ಇರುತ್ತದೆ. ಅದರೊಳಗೆ ಒಂದು ಮನುಷ್ಯನ ನುಗ್ಗಬಹುದು. அதுல நுழைஞ்சு உள்ள இறங்கணும். ಅದರೊಳಗೆ ನುಗ್ಗಿ ಒಳಗಡೆ ಇಳಿಯಬೇಕು. ஸ்கூல் வெளியே போட்டு லாக் பண்ணிருப்பாங்க. ಕಾರಣ ಶಾಲೆ ಹೊರಗಡೆಯಿಂದ ಅವರು ಹಾಕಿ ಬೀಗ ಹಾಕಿರ್ತಾರೆ. ஸ்கூல் மட்டும் தான் இருக்குது. ಪ್ರಾರ್ಥಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಇಲ್ಲ, ಶಾಲೆ ಮಾತ್ರ ಇದೆ. வெளியில ஒருத்தங்கிட்ட அத்தனை பேரையும் பிடிச்சு நிக்க 10 பேர் இருப்பானுங்க. 10 பேரை நிக்க வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் உள்ள போவேன். ಬೋಧಕರು ಒಂದು 10 ಜನರನ್ನ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡು ಮೊದಲು ಅವರು ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ಮೊದಲು ತಲೆ ಉள்ள போவோம், அப்புறம் தான் பாடி உள்ள வரும். ಮೊದಲು ತಲೆ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ, ಅದಾದ ನಂತರ ಶರೀರ ಒಳಗಡೆ இந்த ಹೋಗುತ್ತದೆ. ಸೈಜ್ல நான் போயிருக்க ಮಾட்டேன். ಈಗಿರುವಂತ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆಗ ಒಂದು ತೆಳ್ಳಗಿದ್ದಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ உள்ள போய் எல்லாரையும் ஏத்திடுவோம். உள்ள ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಎಲ್ಲರನ್ನ ಹೊರಗಡೆ ಕರೆದುಕೊಳ್ತಿದ್ರು. முட்டி போட வச்சு ஜெபம் பண்ணி ಮೊಣಕಾಲ ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ನೀವು ನಂಬುವುದಿಲ್ಲ, ಅನೇಕರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை கேள்விப்படும்போது எனக்கு மனசுல பெரிய ಅದನ್ನ சந்தோஷம். ಕೇಳುವಾಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಹಳ ಸಂತೋಷ. உங்க பிரயாசம், ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸ, உங்களுடைய வைராக்கியம் ನಿಮ್ಮ ವೈರಾಗ್ಯ ஜனங்களை விடுவிக்கும். ಜನರನ್ನ ಬಿಡುಗಡೆ ஜனங்களை ಮಾಡುತ್ತದೆ. ரட்சிப்புக்குள்ள கொண்டு ಜನರನ್ನ வரும். ರಕ್ಷಣೆಯೊಳಗೆ ஆண்டவர் ಕರೆತರುತ್ತದೆ. உங்கள் விசுவாசத்தை பார்த்து ரட்சிப்பை தருவார். ದೇವರ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ರಕ್ಷಣೆಯನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த கூட்டம் பசங்க உட்கார்ந்த பிறகு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நான் சாட்சி கேட்பேன். ஒரு சொல்லுவான், எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு. அப்ப சொன்னா எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு, ஜெபம் பண்ணீங்க சுகமாயிருச்சு அப்படின்னு. ಅಂದ ಅಲ್ಲಿ ಸೇರಿಸಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನಂತರ ಕೇಳುವಾಗ ಅವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ರು, ನನಗೆ ಬಹಳವಾಗಿ ಒಂದು ನೋವಿತ್ತು, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನಂತರ ಅದು ಗುಣವಾಯಿತು ಅಂತ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையினாலே நாம் நம்முடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக காண்பிக்கும்படியாய் இப்படிப்பட்ட பிரயாசம் செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை கனம் பண்ணும்படியாய் உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராக. ನಾವು ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಪ್ರಯತ್ನವನ್ನ ಮಾಡಿ ದೇವರ ಮುಂದೆ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಮಾಡುವಾಗ ದೇವರ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನ ಸನ್ಮಾನಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. ಓಕೆ, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொருத்தர் ಬರುವಂತ ವಾರದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಸಂಗಡ ಇನ್ನೊಬ್ಬರಿರಬೇಕು. ಒತ್ತಾಯ பண்ணி கூட்டம், ಒತ್ತಾಯ ಮಾಡಿ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. நம்முடைய நோக்க மதம் மாற்றுறது. ನಮ್ಮ ಉದ್ದೇಶ ಬಂದು ಜನರನ್ನ ಒಂದು ಮತದಿಂದ ಇನ್ನೊಂದು ಮತಕ್ಕೆ ಬದಲಾಯಿಸುವಂತದಲ್ಲ. ಕ್ರಿಸ್ತವನ ದೇವ ಪಿಳ್ಳೆಯ ಮಾರದನಾಲ ನಮಗೆನ್ನ ಲಾಭ? ಅವರು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗುವುದರಿಂದ ನಮಗೇನು ಲಾಭ? ಅವನಿಗೆ தான் ಲಾಭ. ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಪ್ರಯೋಜನ. ಪರಲೋಕದಲ್ಲಿ எனக்கு ஆண்டவர் கிரீடத்தை தருவார். ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕಿರೀಟವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. 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 உங்களுக்காக ஜீவன் தந்த இயேசுவை போல நீங்களும் மற்றவர்களுக்காக ஜீவன் தருவல உழைக்கணும். ನಿಮಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಂತೆ ನೀವು ಇತರರಿಗಾಗಿ ಜೀವವನ್ನು ಕೊಡುವಂತೆ ದುಡಿಯಬೇಕು. அவனா பண்ணா அது கூரை அவர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கூரை மேல ஏறி அந்த கீத்தை என்ன செஞ்சாங்க, கூரை என்ன செஞ்சாங்க, ಆ ವ್ಯಕ್ತಿಗಳ ಒಂದು ಮನೆಯ ಒಂದು ಮೇಲ್ಚಾವಣಿಯ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಆ ಇದ್ದಂತ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಅವರು ತೆಗೆದು ಹಾಕಿದ್ರು. சரியா? அப்ப பிரயாசப்படணும். அந்த ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. இதுல 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன் நான். ಇದರಲ್ಲಿ 3 ವಿಷಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಪ್ರಯಾಸಪಟ್ಟ 3 பேர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಪ್ರಯಾಸಪಟ್ಟಂತ 3 ವ್ಯಕ್ತಿಯ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಬ್ರಹಾಂ, ಮೊದಲನೆಯದಾಗಿ ಅಬ್ರಹಾಮ, ಎರಡನೇದು ಮೋಸೆ, ಎರಡನೆಯದಾಗಿ ಮೋಶೆ, ಮೂರನೇದು ಎಸ್ತರ್, ಮೂರನೆಯದಾಗಿ ಎಸ್ತರಳು. இவங்க 3 பேரும் பிரயாசப்பட்டாங்க. 3 ವ್ಯಕ್ತಿಗಳು ಪ್ರಯಾಸಪಟ್ಟರು. ஒரு முறை ஆபிரகாம் வந்து வாசல்ல தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, ಒಂದು ಬಾರಿ ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಮನೆಯ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವಾಗ ದೇವ ಪಿಳ್ಳೆಗಳು 3 பேர் வருவாங்க. ದೇವರ ಒಂದು ಮಕ್ಕಳು 3 ಜನರು ಬರುತ್ತಾರೆ. ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, 2 பேர் தேவதூதர்கள், ಇಬ್ಬರು ದೇವದೂತರು. அப்போ ஆபிரகாம் போயிட்டு அவங்கள வணங்கி வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಅವರನ್ನ ಕರೆದು ಅವರನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. சரி, ஓகே. அப்போ அவன் ஆகாரம் கொடுத்த பிறகு கேட்பான், நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்பான். ಅವರ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟ ನಂತರ ಕೇಳಿದ್ರೆ ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಿ? அப்போ அவங்க சொல்லுவாங்க, ಆಗ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சோதம் குமாரா அழிக்க வந்திருக்கிறோம், அவங்க பாவம் பரலோகத்துல வந்து எட்டிச்சு. ಸೋದೋಮ್ ಗೊಮೋರದ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ, ಅವರ ಪಾಪವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಮುಟ್ಟಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. 2 பேர் போய் சோதம் குமாரை செக் பண்ண போயிடுவாங்க. ಈಗ ಇಬ್ಬರು ಆ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನು ಪರಿಶೀಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾರೆ. ದೇವದೂತர்கள். ಆ ಇಬ್ಬರು ಕೂಡ ದೇವದೂತರು. ஆனா இயேசು கிறிஸ்து மட்டும் முன்னாடி ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಮುಂದೆ ನಿಂತು அந்த
அந்த தேசத்தை, அந்த சோதம் குமார நகரத்தை ಆ பார்த்துட்டு ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. ஆபிரகாம் பக்கத்துல போய் நிப்பார். ಆಗ ಅಬ್ರಹಾಮನ ಅವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತು ஆபிரகாம் இயேசுவை பார்த்து கேட்பார், ಅಬ್ರಹಾಮನ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನೋಡಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே சோதம் குமார அழிக்க போறீங்களா? ದೇವರೇ, ನೀವು ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಪಟ್ಟಣವನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ? ஆமா, ಹೌದು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த பாவம் பரலோகத்துக்கு வந்துச்சு, ಕಾರಣ ಅವರ ಪಾಪವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದೆ. அதை செக் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். ಅದನ್ನ ಪರಿಶೀಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. செக் பண்ணி பார்த்த உடனே ಅದನ್ನ ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡಿದ அக்கினினால அதை அழிச்சிட போறோம். ಅದನ್ನ ಅಗ್ನಿಯಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು திரும்ப ಹೇಳಿದರು. திரும்ப ஆபிரகாம் கேக்குறார், ಪುನಃ ಅಬ್ರಹಾಮನು ಕೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவரே ದೇವರೇ, சோதம் குமார அழிக்க போறீங்களா? ಸೋದೋಮ್ ಗೊಮೋರವನ್ನ ನಾಶ ಮಾಡುತ್ತೀರಾ? ஏன் தெரியுமா? சோதம் குமாரல யார் இருக்கிறா? ಕಾರಣ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? அவனுடைய சகோதரன், அவருடைய தம்பி பையன், ಅವನ ಒಂದು ಅಣ್ಣನ ಮಗನಾದಂತ ಲೋಟನು, இல்ல தம்பி பையன், ಆ ತಮ್ಮನ ಮಗನಾದಂತ ಲೋಟನು. ஆபிரகாம் தான் பெரியப்பா. ಅಬ್ರಹಾಮನೇ ಒಂದು ಅವನಿಗೆ ದೊಡ್ಡಪ್ಪ. ஓகே, கவனிங்க. அப்போ தம்பி பையன் லோத்து அங்க இருக்கிறதுனால அவர் கெஞ்சிறாரு. ಆಗ ತಮ್ಮನ ಮಗನಾದಂತ ಒಂದು ಲೋಟನ ಅಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ರಿಂದ ಯೇಸ್ವಾಮಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர்ட்ட அவர் ஜெபம் பண்றாரு. ಯೇಸ್ವಾಮಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, அந்த தேசத்துல ஒரு நீதிமான் கூட ಆ இல்லையா? ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ನೀತಿವಂತನು ಇಲ್ಲವಾ? அப்ப அவர் கேக்குறாரு, ಆಗ ಯೇಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அட்லீஸ்ட் 50 நீதிமான் பார்த்தா அந்த தேசத்தை நீங்க ಅಬ್ರಹಾಮನು விட்டுருவீங்களா? ಕೇಳುತ್ತಾರೆ, ದೇವರೇ, 50 ಮಂದಿ ನೀತಿವಂತರಿದ್ದರೆ ಆ ದೇಶವನ್ನ ನೀವು ರಕ್ಷಿಸುತ್ತೀರಾ? வாசிங்க, நான் ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟು வீட்ல போய் வாசிடுங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿಕೊಳ್ಳಿರಿ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 20ನೇ ವಚನ. பின்பு கர்த்தர் சோதம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருக்கிறதுனாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். ஓகே, அப்போ ஆபிரகாம் வந்து கர்த்தர் முன் நின்று கொண்டிருந்தான். கவனிங்க, ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, கேக்குறான் பாருங்க, ஆண்டுகிட்ட போய் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ? ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ದುಷ್ಟರ ಸಂಗಡ ನೀತಿವಂತರನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೀರೋ? ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ 50 நீதிமான்கள் இருப்பார்களா? ಆ ಊರೊಳಗೆ 50 ಮಂದಿ ನೀತಿವಂತರು ಇರುವುದಾದರೆ நீர் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ನೀವು ಆ ಸ್ಥಳವನ್ನ ನೀವು ರಕ್ಷಿಸುತ್ತೀರೋ? அப்ப ஆண்டவர் சொல்றார், ಹಾಗೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 50 நீதிமான் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். 50 ಮಂದಿ ನೀತಿವಂತರು ಅಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಾನು ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ಅಳಿಸುವುದು. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா, ನೀವು ಅದನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ திரும்ப திரும்ப அவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். ಪುನಃ ಪುನಃ ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. அப்படியே இன்னும் 10 குறைக்கிறார். ಆ ಒಂದು 50ರಿಂದ 10 ಮಂದಿ இன்னும் ಬರ್ತಾರೆ, 10 குறைக்கிறார். ಇನ್ನೂ 10 ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತಾರೆ. யோசிப்பேன், ஒரு ஜனம் ரட்சிக்கப்படுறதுக்காக, ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ರಕ್ಷಣೆ ஒரு ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ, பட்டணம் ಒಂದು ரட்சிக்கப்படுறதுக்காக, ಪಟ್ಟಣ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பார். ನಿಜವಾಗಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஜனங்க ரட்சிப்புக்காக ஜெபம், ಜನರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஜனங்க ரட்சிப்புக்காக ಆ பிரயாசப்படுவாங்க. ಜನರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. குடும்ப ரட்சணைக்காக ಆ பிரயாசப்படணும். ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾರೆ. குடும்ப ரட்சணைக்காக நீங்க ನಿಮ್ಮ பிரயாசப்படணும். ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. கெஞ்சணும், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ஆண்டவர்ட்ட உபவாசம் பண்ணணும், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಜ್ಞಾಪಿಸಿ ಆಂಡವರ್ட்ட ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಅಳணும். ಉಪವಾಸದಿಂದ ಕಣ್ಣೀರಿಡಬೇಕು. உங்களுடைய விசுவாசத்தை பார்த்தா ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ஆண்டவர் குடும்பத்தை ரட்சிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. குடும்ப ரட்சணைக்கு காரணம் என்னது? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗೆ ಕಾರಣ ಏನು? உங்களுடைய என்னுடைய விசுவாசம், ನಮ್ಮ ನಂಬಿಕೆ, உங்களுடைய என்னுடைய பிரயாசம். ನಮ್ಮ ಪ್ರಯಾಸ, பிரயாசம் உங்க குடும்பத்தை ரட்சிக்கும். ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. நீங்க முதல்ல கர்த்தரை குறித்து நல்லா அறிஞ்சுக்கிடணும். ನೀವು ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ அப்பதான் அந்த ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. பாரம் உங்களுக்குள்ள வரும். ಆಗಲೇ ನಿಮ್ಮೊಳಗ ಆ ಭಾರ ಬರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்க இடம் இல்ல, உள்ள போக முடியாதுன்னு தெரிஞ்சும் ಆ ಜನರ ಸ್ಥಳ ಇಲ್ಲ, ಒಳಗಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದು கண்டிப்பா இயேசுவை பார்க்கிற பிரயாசப்பட்டார். ಖಂಡಿತವಾಗಿ ಯೇಸುಸ್ವಾಮಿನ ನೋಡಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாமை போல. ಅಬ್ರಹಾಮನ ಹಾಗೆ. அடுத்தது மோசே. ಅದಾದ ನಂತರ ಮೋಶೆ. யாத்ராகம் எழுதிங்க, வீட்ல போய் படிங்க. ವಿಮೋಚನ ಕಾಂಡ யாத்ராகம் 32 32ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ ವಚನ. ஓகே ஓகே, எக்ஸோடஸ் 32. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ மோசே ವಚನ. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார். ಮೋಶೆ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. தேவரீர் அவர்கள் பாவத்தை நீர் மன்னித்தருளுவீரானார், மன்னித்தருளும். ದೇವರೇ, ನೀವು ಅವರ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸುವುದಾದರೆ ಕ್ಷಮಿಸಿರಿ. இல்லாவிட்டா ಇಲ್ಲದಿದ್ದರೆ நீர் எழுதின ನೀವು ಬರೆದಿರುವ உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து ಜೀವಿತರ என் ಪಟ್ಟಿಯಿಂದ பேரை கிறுக்கி போடுன்னு சொல்றார். ನನ್ನ ಹೆಸರನ್ನ ಅಳಿಸಿ ಬಿಡಿ. அப்ப ஆண்டவருக்கு ஷாக் ஆயிருச்சு. ಈಗ ದೇವರಿಗೆ ಅದನ್ನ ಕೇಳುವಾಗ ದೇವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯ, நான் ஏன் உன் பேரை அழிக்கிறேன்னு ನಾನು கேக்குறேன். ಯಾಕೆ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನ தப்பு ಅಳಿಸಬೇಕು? செஞ்சது அவங்க தானே. ತಪ್ಪು ಮಾಡಿದ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ತಾನೆ. இல்ல ஆண்டவரே, அவங்கள நீர் மன்னிக்கணும், ಅಂದ ಮೋಶೆ ಕೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲ ದೇವರ, ನೀವು ಅವರನ್ನ அவங்கள ಕ್ಷಮಿಸಬೇಕು, ரட்சிக்கணும், ಅವ್ರನ್ನ அவங்கள ರಕ್ಷಿಸಬೇಕು, விடுதலையாக்கணும், ಅವ್ರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ அவங்களுக்கு ಕೊಡಬೇಕು, கருணை செய்யணும். ಅವರಿಗೆ ಕರುಣೆಯನ್ನ ತೋರಿಸಬೇಕು. ஆண்டவர் மோசையை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ನೋಡಿ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. தேவஜனமே, அந்த தேவ ಜನರೇ, உண்மையான பாரம் நம்மகிட்ட இல்ல, அதனால தான்
மற்றவர்களுக்காக தேவ சமூகத்துல நம்ம கதறது ನಿಜವಾದ ಭಾರ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಆದ್ರಿಂದಲೇ ನಾವು ಇತರರಿಗಾಗಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಾವು ವಿಜ್ಞಾಪಿಸುವುದಿಲ್ಲ. அந்நிய ஜனங்களை விட்டுருங்க. ಅನ್ಯ ಜನರನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. நான் சொல்றது உங்க சொந்தக்கார ஃபர்ஸ்ட் நீங்க இது டார்கெட் பண்ணுங்க. ಮೊದಲು ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರನ್ನ ನೀವು ನೆನಪಿಗೆ ತನ್ನಿರಿ. உங்க சொந்தக்கார குறித்த பாரம் உங்களுக்கு ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರ ಕುರಿತಾದಂತ ಭಾರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வரா, ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. எல்லாரும் எதிர்த்தாங்க. ಮೋಶೆ ಜನರನ್ನ ಎಲ್ಲರೂ ಎದುರಿಸಿ ಮಾತನಾಡಿದರು. அந்த ஜனங்களிடத்துல ஒரு நாள் நன்மை பெறல. ಮೋಶೆ ಆ ಜನರಿಂದ ಒಂದು ದಿವಸವೂ ಕೂಡ ಯಾವುದೇ ಒಂದು ಒಳಿತನ್ನ ಕಾಣಲಿಲ್ಲ. ಜನಗಳು எப்போதும் மோசேக்கு விரோதமா நின்னாங்க, கல்லெறிந்து கொள்ளணும்னு நினைச்சாங்க. ಆ ಜನರು ಯಾವಾಗಲೂ ಮೋಶೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತರು, ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ಪ್ರಯತ್ನಿಸಿದರು. ಜನಗಳು ಪಾಪ பண்ணிட்டாங்க. ಈಗ ಜನರು ಪಾಪವನ್ನ ಮಾಡಿದರು. ಮೋಸೆ ನೀ ಒದುங்குன்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಮೋಶೆ ನೀನ್ ಈ ಕಡೆಗೆ ಬಾ, ನೀ ನಗಂದು ಬಾ, ನೀನ್ ಆ ಕಡೆಯಿಂದ ಬಿಟ್ಟು ಬಾ, பெரிய ஜாதியா மாத்துவேன், ನನ್ನನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ, ಜನங்களை ವನಾಂತರದಲ್ಲಿ ಅಳಿಸಿರಲ್ಲ, ಈ ಜನರನ್ನ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಾನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ಆದ್ರೆ ಮೋಶೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ, அவங்கள நீ அழிப்பிரானா, ದೇವರೇ ಆ ಜನರನ್ನ ನೀವು ನಾಶ ಮಾಡುವುದಾದರೆ என் பேரை நீங்க அழிச்சு, ನನ್ನ ಹೆಸರನ್ನ ಕೂಡ ನೀವು ಅಳಿಸಿ ಬಿಡಿ. ஆச்சரியமா இருக்கு. அதாங்க உண்மையான சுவிசேஷ பார், ನಿಜವಾದ ಸುವಾರ್ತೆಯ ಭಾರ, உண்மையான ஆத்தும பார், ನಿಜವಾದ ಆತ್ಮ ಭಾರ. நீங்க அவங்கள மன்னிக்கணும், ನೀವು ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು, நீங்க அவங்கள ரட்சிக்கணும். ನೀವು ಅವ್ರನ್ನ ರಕ್ಷಿಸಬೇಕು. சொந்தக்காரಗಾಗಿ நீங்க ஜெபம் பண்ணி ನಿಮ್ಮ பாருங்க, ಸಂಬಂಧಿಕರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನೋಡಿ, சொந்தக்காரಗಾಗಿ நீங்க பிரயாசப்பட்டு ನಿಮ್ಮ பாருங்க. ಸಂಬಂಧಿಕರಿಗಾಗಿ ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು ನೋಡಿರಿ. மோசே நிமித்தமாய் அந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். ಮೋಶೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆ ಜನರನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸಿದರು. அல்லேலூயா சொல்லுவோமா? ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜனங்களை அழிக்கல. ಜನರನ್ನ ದೇವರು ನಾಶ ಮಾಡಲಿಲ್ಲ. மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ எஸ்தர். ಎಸ್ತರ್. எஸ்தரை பார்த்து ಮೊರ್ದೆಕೈ சொல்றார், ಎಸ್ತರಳ ಕುರಿತಾಗಿ ಮೊರ್ದೆಕೈ ಹೇಳುತ್ತಾರೆ, நம்ம ஜனங்களை அழிக்கிறதுக்காக ஆமான் சட்ட இது வாங்கிட்டான் அப்படி சொல்றார். ನಮ್ಮ ಜನರನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಾಮಾನನು ಅರಸನಿಂದ ಆಜ್ಞೆಯನ್ನು ஆனா ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அரசர்கிட்ட போயிட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஆள் யார்? அந்த ತನ್ನ ಜನರಿಗಾಗಿ ಅರಸನ ಮುಂದೆ ಹೋಗಿ ವಿಜ್ಞಾಪಿಸತಕ್ಕ ವ್ಯಕ್ತಿಯು ಯಾರು? ஈவன் அவ ராணியா இருந்தா கூட பெர்மிஷன் இல்லாம போனா அவங்க கண்டிப்பா மரிக்கணும். ಅಂದ ಒಂದು ವೇಳೆ ರಾಣಿ ಆಗಿದ್ದರೂ ಕೂಡ ರಾಜನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ರಾಜನ ಬಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ಅವರು ಕೊಲ್ಲಲ್ಪಡಬೇಕು. அவ என்ன சொல்றானா, ಅಂದ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆಂದರೆ, நான் போறேன், ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ, செத்தாலும் சாவறேன், ನಾನು ಸತ್ತರೂ ಸಾಯುತ್ತೇನೆ, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல ಎಸ್ತರಳ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 16ನೇ ವಚನ. ಆಗ ಎಸ್ತರಳು, ನೀನು ಹೋಗಿ ಶೂಷನಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕುವ ಎಲ್ಲಾ ಯಹೂದ್ಯರನ್ನು ಕೂಡಿಸು, ನೀವೆಲ್ಲರೂ 3 ದಿನ ಹಗಲಿರುಳು ಅನ್ನಪಾನಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನನಗೋಸ್ಕರ ಉಪವಾಸ ಮಾಡಿರಿ. ಅದರಂತೆ ನಾನು ನನ್ನ ಸೇವಕಿಯರೊಡನೆ ಉಪವಾಸದಿಂದಿರುವೆನು. ಅನಂತರ ನಾನು ವಿಧಿ ಅದು சட்டத்திட்டத்தை மீறி ಅರಸನ ಬಳಿಗೆ ಹೋಗುವೆನು, ಸತ್ತರೆ ಸಾಯುತ್ತೇನೆ ಎಂದು ಮೊರ್ದೆಕೈಗೆ ಮರಳಿ ಜನங்களை ரட்சிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதாங்க சுவிசேஷம். ಇದೇ ಸುವಾರ್ತೆ. இல்லையா? தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாம ஜனங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்ட எஸ்தர், ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೂಡ ಲೆಕ್ಕಿಸದೆ ಜನರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟಂತ ಎಸ್ತರಳು. இந்த பிரயாசத்தினால ಈ ಪ್ರಯಾಸದಿಂದಲೇ முழு யூதர்களையும் கர்த்தர் ரட்சித்தார். ಇಡೀ ಯಹೂದ್ಯರನ್ನ ದೇವರು ರಕ್ಷಿಸಿದರು. யூதர்களுக்கு விரோதமா எழும்பின எதிரிகளை கர்த்தர் அழித்தார். ಯಹೂದ್ಯರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದೇಳಿದ ಎದುರಾಳಿಗಳನ್ನು ಕೂಡ ದೇವರು ನಾಶ ಮಾಡಿದರು. இன்றைக்கு ஜெபம் பண்ணக்கூடிய, உபவாசம் பண்ணக்கூடிய, பிரயாசப்படக்கூடிய நீங்களும் நானும் மௌனமா இருக்கிறதுனால தான், நீங்களும் நானும் நிர்விசாரணையா இருக்கிறதுனால தான், நீங்களும் நானும் உலக போஷத்துல சந்தோஷமா இருக்கிறதுனால தான் ಜನங்களுக்கு ರಕ್ಷಿಪು ತಪ್ಪುದು. ಈ ದಿವಸ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಉಪವಾಸ ಮಾಡಿ ದೇವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಇತರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿರುವಂತ ನೀವು ನಾವು ಮೌನವಾಗಿರುವುದರಿಂದ, ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿರುವುದರಿಂದ ಜನರ ರಕ್ಷಣೆ ತಪ್ಪುತ್ತಿದೆ. ಮೊಬೈಲ್ பார்க்கறதுல, டிவி பார்க்கறதுல, டைமை வேஸ்ட் பண்றதுல நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா நமக்கு ஏன் ஜனங்களுடைய ரட்சிப்பு? ஜனங்கள்னா மற்றவங்களை விட்டுருங்க, அட்லீஸ்ட் உங்க சொந்தக்காரங்க நாளைக்கு ஏசாமி வந்தா கூட ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலன்னா அவங்க எல்லாரும் நமக்கு ವಿರೋಧமா ನಿಪ್ಪಾங்க. ಅಂದ ಜನರು ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರಿಗಾದ್ರೆ ನಾವು ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು, ನಾಳೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವುದಾದರೆ ಜನರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಅವರು ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நியாயம் தீர்க்கும் பொழுது, ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಾಗ,
உங்க சொந்தக்காரனா உங்க முகத்தை தான் பார்ப்பான். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರು ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. என்ன ஏன் நீ சொல்லல, ನನಗೆ ಯಾಕೆ ನೀನು ಹೇಳಲಿಲ್ಲ, என்ன ஏன் நீ கம்பல் பண்ணல, ನನಗೆ ಯಾಕೆ ನೀನು ಒತ್ತಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ, எனக்கு ஏன் இந்த ஜீவனை குறிச்சு நீ சொல்லல, ನನಗೆ ಯಾಕೆ ಜೀವದ ಕುರಿತಾಗಿ ನೀನು ಹೇಳಲಿಲ್ಲ. அப்ப நீங்க துக்கப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ಆಗ ನೀವು ದುಃಖಪಟ್ಟು ಏನಾದರೂ ಪ್ರಯೋಜನ ಉಂಟಾ? நியாய தீர்ப்புல இதெல்லாம் செல்லாது. ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನಲ್ಲಿ ಇದೆಲ್ಲವೂ ಕೂಡ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நமக்கு கிருபையா ಸಮயம் ಅದು கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಮಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேசத்தை நம்ம கரத்துல ಈ கொடுத்திருக்கிறார். ದೇಶವನ್ನು ನಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ உங்க ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சொந்தக்கார உங்க கையில ನಿಮ್ಮ கொடுத்திருக்கிறார். ಸಂಬಂಧಿಕರನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர்கள் ரட்சிப்புக்காக ಅವರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ நீங்களும் நானும் பிரயாசம். ನೀವು ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவஜனரே, ದೇವಜನರೇ, இப்போ நீங்க மௌனமா இருந்தால் ಈಗ ನೀವು ಮೌನವಾಗಿದ್ದರೆ யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற எந்த இடத்துல இருந்து வரும்? ಯಹೂದ್ಯರಿಗೆ ಸಹಾಯವು ರಕ್ಷಣೆಯು ಮತ್ತೊಂದು ಕಡೆಯಿಂದ ಬರುತ್ತದೆ. அவன் கேக்குறான், ಕೇಳುತ್ತಾರೆ. எஸ்தரை பார்த்து கேக்குறாரு, ಮೊರ್ದೆಕೈ ಎಸ್ತರನ್ನು ನೋಡಿ இந்த ಕೇಳುತ್ತಾರೆ, காலத்துல நீ மௌனமா இருந்தால் ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಮೌನವಾಗಿದ್ದರೆ யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ಯಹೂದ್ಯರಿಗೆ ಸಹಾಯವು ರಕ್ಷಣೆಯು ಮತ್ತೊಂದು ಕಡೆಯಿಂದ ಉದ್ಭವವಾಗುತ್ತದೆ. இப்ப நீங்க மௌனமா இருந்தா, ಈಗ ನೀವು ಮೌನವಾಗಿದ್ದರೆ, சொல்லாம இருந்தா, ಹೇಳದೇ ಇದ್ದರೆ, பிரயாசப்படாம இருந்தா, ಪ್ರಯಾಸ ಪಡದೇ ಇದ್ದರೆ ஜனங்களோட ரட்சிப்பு எப்படி? ரட்சிப்பு எப்படி? ಜನರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಹೇಗೆ? தேவஜனரே, அந்த ದೇವಜನರೇ, நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும். ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಪ್ರೋತ್ಸಾಹ, நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும். ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಬರಬೇಕು. நம்ம எழும்பணும். ನಾವು ಎದ್ದೇಳಬೇಕು. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுவாங்க, ಪಕ್ಕದೊಳಗೆ ಕೈ ಕೊಟ್ಟು ಹೇಳಿರಿ, நம்ம எழும்புவோம். ನಾವು ಎದ್ದೇಳೋಣ. நம்ம குடும்பத்துக்காக எழும்புவோம். ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ನಾವು ಎಚ್ಚರವಾಗೋಣ. குடும்ப ரட்சணைக்காக ನಮ್ಮ எழும்புவோம். ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ನಾವು ಎಚ್ಚರಗೊಳ್ಳೋಣ. அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கல எல்லாரும். ನಾವು ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಅದೊಂದು ಆಸೆ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. ನನ್ನ ಅದೊಂದು ಆಸೆ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಶುಭವಾರ್ತೆ ಸಾರುವುದೇ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. ಅನ್ನವಿಲ್ಲದಿದ್ದರು, ವಸ್ತ್ರವಿಲ್ಲದಿದ್ದರು, ನಾ ಸಾರುವೆ ಶುಭವಾರ್ತೆಯ, ನಾ ಸಾರುವೆ ಶುಭವಾರ್ತೆಯ. ಯಾರೇ ನನ್ನ ನಿಂದಿಸಲಿ, ಯಾರೇ ಹಾಗೆ ಮಾಡಿದರು, ನಾ ಸಾರುವೆ ಶುಭವಾರ್ತೆಯ. ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಉங்கள் ವಿಶ್ವಾಸத்தை ಕಂಡು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಮೂಲಕವಾಗಿ ಕಷ್ಟವೋ ಸಂಕಟವೋ, ಕಷ್ಟವೋ ಸಂಕಟವೋ, ನಿನ್ನಲ್ಲಿಯೇ ನನಗೆ ತೃಪ್ತಿ, ನಿನ್ನಲ್ಲಿಯೇ ನನಗೆ ತೃಪ್ತಿ. ಅದೊಂದು ಆಸೆ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. ನನ್ನ ಅದೊಂದು ಆಸೆ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. ಉಸಿರಿರುವ ಆತ್ಮನಿಂದ, ಅಗ್ನಿಯ ಆತ್ಮದಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ದೇವಾ. ಶುಭವಾರ್ತೆ ಸಾರಲು ಆತ್ಮದಿಂದ ವಾಕ್ಯದ ರಹಸ್ಯವನ್ನು ನಿನ್ನ ಪ್ರಕಟಪಡಿಸಯ್ಯ. ಶುಭವಾರ್ತೆ ಸಾರಲು ಆತ್ಮನೇ, ದೇವರ ಆತ್ಮನೇ, ದೇವರ ಆತ್ಮನೇ, ಆಸೆ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ಶುಭವಾರ್ತೆ ಸಾರುವುದೇ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ, ಅದು ಒಂದೇ ಒಂದು ಆಸೆ. ಸಮುದ್ರ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ಪ್ರಿಯ ಜನರೇ, ಎಷ್ಟು ಜನರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಿ? ದೇವ ಸಮೂಹದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ದೇವರೇ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು ದೇವರೇ. ಮೌನವಾಗಿದ್ದ ಕಾಲಗಳು ಸಾಕು ದೇವರೇ, ಮೌನವಾಗಿದ್ದ ಸಮಯಗಳು ಸಾಕು ದೇವರೇ. ಹೌದಪ್ಪ ದೇವರೇ, ಆ ಮನುಷ್ಯರನ್ನು 4 ಜನರು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬಂದರಪ್ಪ ದೇವರೇ. ಗುಂಪು ಜಾಸ್ತಿ ಆಗಿರುವುದರಿಂದ ಒಳಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಆಗದಿಲ್ಲ ಎಂದು ಅವರು ಯೋಚಿಸಿ ಹಿಂಜಡಿಯದೆ ದೇವರೇ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ, ಪ್ರಯಾಸ ಮಾಡಿ ದೇವರೇ, ಹೇಗಾದ್ರೂ ಒಳಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಹೇಗಾದ್ರೂ ದೇವರ ಕಡೆಗೆ ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕೆಂದು ಮಾಡಿ ಅವನನ್ನು ಕರೆ ತಂದೆ. ಈ ಕೃಪೆ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಓದುವಾಗ ನಾವು ದೇವರ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ, ಆದರೂ ಪ್ರಯಾಸ ಪಡುವುದಿಲ್ಲಪ್ಪ, ಒತ್ತಾಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ ದೇವರೇ. ಅವರಿಗೆ ಸುಖ ಸಿಕ್ಕಬೇಕು, ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕಬೇಕು ಅಂತ ನಾವು ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ ಏಸಯ್ಯ. ಆದ್ದರಿಂದ ಇನ್ನೂ ನನ್ನ ಕುಟುಂಬ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದಯ್ಯ, ಇನ್ನೂ ನನ್ನ ಬಂಧು ಬೆಳಗು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದ್ದಾರೆ ಏಸಯ್ಯ. ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ ದೇವರೇ. ಇವತ್ತು ನನ್ನನ್ನು ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಒಂದು ಉಜ್ಜೀವನ ನೀಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇವತ್ತು ದೇವರೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆ ನೆನಪು ಹುಟ್ಟಿಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಯ್ಯ. ನಂಬಿಕೆಯೊಡನೆ ನನ್ನ ಪ್ರಯಾಸವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಲಿ ದೇವರೇ. ನಿಮಗಾಗಿ ಹಲವಾರು ಜನಗಳು ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಿದ್ಧಪಡಿಸುವಂತೆ ದಯಮಾಡಿ ನಡೆಸಿ ದೇವರೇ. ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಜನರು ನಂಬುವುದರಿಂದ ರಕ್ಷಣೆ ಎಂದು ನಾನು ಇದುವರೆಗೆ ನಂಬಿದ್ದೀನಿ. ಆದರೆ ಹೀಗೆ ಓದಿ ನೋಡುವಾಗ ಜನರ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲಪ್ಪ, ಪ್ರಯಾಸ ಪಡುವ ನನ್ನ ನಂಬಿಕೆ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ನೋಡಿ ನೀನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೂ ದೇವರೇ ನೀನು ಶಕ್ತನಾಗಿದ್ದೀರಿ ದೇವರೇ. ಆತರ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸು ದೇವರೇ, ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸು ದೇವರೇ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ತುಂಬಿಸು ದೇವರೇ. ಉತ್ಸಾಹ ಮಾಡಪ್ಪ. ಅನ್ನವಿಲ್ಲದಿದ್ದರು ವಸ್ತ್ರವಿಲ್ಲದಿದ್ದರು ಅಪ್ಪ, ಅವ ನಿಮ್ಮ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವುದರಲ್ಲಿ, ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದರಲ್ಲಿ ಮುಂಜಡಿಯುವಂತೆ ದಯಮಾಡಿ ನಡೆಸು. ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸು. ಯೇಸುವಿನ ಮುದಾದ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್.